ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தில் இயேசுவின் பெயரை உச்சரிக்கக்கூடதுக்கு ஆள் இல்லை. என்னுடைய பல தலைமுறைகளில் இயேசுங்கிற பெயரை எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் முதல் வித்தாக தெய்வம் அடியானை தெரிந்து கொண்டு விட எல்லாத்தையும் தாண்டி விலையேறப்பட்ட அபிஷேகத்தையும் வார்த்தையை நம்பி கொடுத்தார். அல்லேலூயா. இதற்கு நான் பாத்திரவான் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்னை பாத்திரவானாய் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் முதலாவது இங்கே இருக்கிறதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய லைஃப், அதாவது என்னுடைய வாழ்க்கை 25 வயசு முடிகிற வரைக்கும் எனக்கும் இந்த இயேசுவுக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. நான் இந்த கழிந்த 3 நாட்களும் சில விஷயங்களை அங்கங்கே ஆண்டவர் உணர்த்தினபடி எனக்கு நான் சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். இப்போவும் இதை கொஞ்சம் ஜனங்களுடைய அந்த விசுவாசத்துக்காக ஆவியானவரும் எனக்கு கொஞ்சம் உணர்த்தினதுனால இதை சொல்லும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்தட்டும். ஆமீன். கவுனிங்க, 25 வயசு வரைக்கும், இன்னைக்கு எனக்கு 36 வயசாகுது. ஆமாம், 36 எனக்கு இப்போ நடந்துட்டு இருக்குது. கவுனிங்க, இந்த 25 வயசு முடிகிற வரைக்கும் நான் நிறைய ஆண்டவரை அறியாத மார்க்கம், ஆண்டவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மார்க்கம், இந்த உலக விளக்கத்தின்படி பார்க்க போனால் அது ஹிந்து மார்க்கம் என்று சொல்லுகிறார். ஆனால் பைபிள் இந்து என்பது ஒரு மார்க்கம் என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. இந்து என்று ஒரு மதம் என்றோ ஒரு மார்க்கம் என்றோ சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கம். இந்த இயேசுவுக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. தங்கம் முட்டி ஏன் கட்டுற? அப்படி கட்டக்கூடாது, சரியா? ஆமாம், அடுத்தது நல்ல லூஸ் பேண்டாக போட்டுவா, முட்டை கட்ட வேண்டாம். அதனால் இந்த ஜீன்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம், அதாவது நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னே, அதுக்கு தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். புரிதுங்களா உங்களுக்கு? ஆமாம், கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டார். செத்த வீட்டில் தான் முட்டை கட்டோன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். புரியல உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உயிரோட எழும்பிட்டார். ஆமென். இது ஒரு சம்பிரதாயமாக நாங்கள் பேசலை, பொதுவாக ஒரு ஒழுக்கத்துக்காக பேசுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக மையப்படட்டு. கவனிங்க, அப்போது 25 வயசு வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக விக்கிரக மோகம் கொண்டவன். எங்கள் ஊரில் ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். அதில் எங்கள் ஊரில் அந்த பூசை செய்கிறவங்க இல்லாட்ட அதற்கு அந்த பூசை செய்கிறதுக்கு என்ன தான் கூடுவாங்க. அதில் எனக்கு ராஜ அலங்காரம் போடுறது, அதுக்கு நல்ல அலங்காரம் சோடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நிறையா காரியங்கள் நான் விக்கிரகத்தின் பாதையில் அளவுக்கு அதிகமாக போனவன். எனக்கு இதே நம்ம 4 மாடி பக்கத்தில் இருக்க ஆறுமங்கலம் சொடலை கோயிலில் மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய்க்கிழமை நைட்டு போய் ஃபுல்லாக வயனம் காப்பேன். தூங்கவே கூடாது. நைட்டு 12 மணிக்கு உச்சிகால பூசை நடக்கும். அந்த உச்சிகால பூசை நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கறி முட்டை எல்லாத்தையும் சுடுகாட்டில் போட்டு படைப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மனுஷ எலும்புகள் அதெல்லாம் அங்கே தான் எல்லாம் புணத்தெல்லாம் எரிப்பாங்க. அங்கே படையல் போடுவாங்க. அதில் 12 மணிக்கு பூசை முடிஞ்ச உடனே அந்த கறிக்கு முட்டைக்கும் போட்டியாக இருக்கும் எடுத்து திங்கிறதுக்கு. நாங்கள்லாம் வருஷ கடத்து காத்து கிடப்போம். அப்போ அதை முடிச்சுட்டு காலையில் அவங்ககிட்ட கொஞ்சம் கருப்பு மை வாங்கிட்டு வருவேன். அவருக்கு போகும்போது ஒரு ஃபுல் வாங்கிட்டு போவேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெறும் 350 தான். ஆனால் நான் ஹை குவாலிட்டி 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவேன் என்னுடைய வேலை பார்த்த சம்பளத்தில். ஏன்னா சாமிக்கு நல்ல சரக்காக கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. புரியல உங்களுக்கு? நல்ல சரக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இது உண்மை. நான் தேவனுக்கு முன்னாடி சொல்கிறேன், இது உண்மை. எனக்கு நான் திருநெல்வேலி ஜங்ஷனில் இறங்கி ரெட்டப்பாலத்துக்கு கீழே பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கும். இது இப்படிலாம் பேசுகிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க, என் லைஃப் இது. அதனால் நான் அதை பேசக்கூடிய தேங்க்யூ. அதனால் பேசக்கூடிய ஒரு, ஏன்னா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதனால தான் நான் அப்படி நடந்தேன். கவனிங்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து எங்கள் அம்மாவோட கைப்பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய பல வருஷம் நடந்திருக்கிறேன். போகும்போது பகலில் பயங்கரமாக சுடும். வேலி இலையில விழக்கூடிய 2 அந்த 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 நிழலில் ஒரு கால் மேலே ஒரு கால் வச்சு சூடு தாங்க மாட்டாமல் நிற்பேன். அதை நடந்து போகும்போது அவ்வளோ வெயில். அந்த வெயில் அந்த ஒரு கால் மேலே ஒரு கால் வச்சு நிற்பேன். ஒரு ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த தும்பச்செடிகளையும் அந்த துத்தி செடிகளை இப்படி காலை வச்சுக்கிட்டு இப்படியே நிற்பாங்க. அப்படியெல்லாம் அதில் பல வருஷம் நடந்திருக்கேன், எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து. அது மட்டும் இல்லை, 2014 வருஷத்தில், அது அப்போதான் 5வது வருஷம் மாலை போட்டிருக்கேன். நான் எங்கள் ஊரில் சபரிமலைக்கு மாலை போட்ட நாட்கள் அநேகரை சபரிமலைக்கு மாலை போடுவதுக்கு உற்சாகப்படுத்தினேன். உங்களுக்கு புரியல? அங்கே மேலே ஒரு இடத்துல மணி கட்டுவாங்க. அந்த மணியை பிடிங்கிட்டு கொடுத்தா நிறைய பேருக்கு பிள்ளை பிறக்குன்னு சொல்லிட்டு
சண்டை ஓட்டு மல்லு கட்டி மணியை பிடிக்கிட்டு வருவேன். பிடிக்கிட்டு வந்து நிறைய பேருக்கு கொடுப்பேன். கொடுத்தா மணிகண்டை பிறக்குன்னு சொன்னாங்க. மணி தான் போச்சு, மணிகண்டனை காணோம். புரியல உங்களுக்கு? நான் கொடுத்த மணியில் மணிகண்டன் வரல, நான் கொடுத்த ஒரு மணியில் கூட மணிகண்டன் வரல. இப்படி தான் என் லைஃப். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என் வாழ்க்கையில் பாவத்தின் கொடூரம். எல்லா விஷயத்தையும் சொன்னா இதை பார்த்துட்டு இருக்க என் பொண்டாட்டி கூட என் கூட வாழ மாட்டான். உண்மையை சொல்கிறேன். எல்லா விஷயத்தையும் சொன்னால் என் மனைவி கூட என் கூட வாழ மாட்டான். என் வாழ்க்கையில் அசுத்தமான கேவலமான பாவங்கள் நிறைந்து கிடந்தது. ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது என்னென்ன கிரியெல்லாம் சூழ்ந்து கொள்ளுமோ என் வாழ்க்கையில் கொடூரமாக இருந்தது. கவனிங்க, எங்கள் அப்பா கஞ்சா அடிப்பார். எங்கள் அப்பா தொழுவில் பொட்டணத்தை சுருட்டி வச்சிருப்பார். எங்கள் அப்பா ஆடுமைக்க போயிடுவார். நான் பொட்டணத்தில் ஒரு சுண்டு எடுத்துருவேன். பொட்டணத்தில் ஒரு சுண்டு எடுத்து அவருக்கே தெரியாமல் அதே மாதிரி கனத்த அதாவது எப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இன்னொரு பீடியில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த புகையில எடுத்து இதில் சுருட்டி வச்சுட்டு அதில் இருக்கிறத எடுத்து என் பீடியில் சுட்டிக்கிடுவேன். இதுதான் என் லைஃப். ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்படிலாம் தான் நான் இருந்தேன். இப்படிப்பட்ட மோசமான போதை வஸ்துகள், அதாவது மதுபானம். எங்கள் ஊர்லலாம் மிலிட்ரிக்காரங்க லீவில் வந்துட்டாங்கன்னா எனக்கெல்லாம் பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். ஆமாம், யாரா வந்திருக்கா? அண்ணன் பாலாஜினே வந்திருக்காரு. ஆஹா, வரும்போது 5 புள்ளோட அவர் வர்றா. கேவலப்படுத்தினாலும் சரி வீட்டு வாசல்லே காத்திருப்போம். போன் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். போன் அண்ணே அண்ணே எப்போ வந்துட்டீங்கன்னு. கவனிங்க, ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பன் ஒருத்தர், இந்த அண்ணன் 3 பேரும் எங்கள் ஊர்லேருந்து ஒரு கிராமத்தில் ஒரு காட்டுக்குள்ளே தண்ணி அடிக்க போகிறோம். நைட்டு 11 மணிக்கு போயிட்டு அவரும் நல்ல, ஏன்னா அவர் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்துருவார். நாங்கள் ஒரு செலவழிக்க வேண்டாம். அப்போ நைட்டு ஃபுல்லாக குடிக்கிறேன். குடிச்சிட்டு ஃபுல் போதானே அவங்க முன்னாடி 2 வண்டியில் போகிறாங்க, நான் பின்னாடி வரேன். அப்படி வரும்போது கொஞ்சம் தூரத்தில் என் நண்பன் வந்து என்னடா மகேந்திரன் ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நான் இல்லை. கொஞ்சம் தூரம் கழித்து அவன் வந்து பார்க்குறான். நான் ஒரு பெரிய ஓடை, அந்த ஓடையில் இளந்த முள் வேலி முள்ளுலாம் இருக்கு. அதுக்குள்ளே அந்த முள்ளுக்குள்ளே விழுந்து கிடக்கிறேன். என் முகமெல்லாம் இழந்த முள். அப்படி இழந்த முள் பார்த்துருக்கீங்களா? கொடுக்கா இருக்கும். காட்டு இழந்தன்னு சொல்லுவாங்க. மலை இழந்த வேற, காட்டு இழந்த வேற. அப்போ எங்கள் ஊரில் காட்டு இழந்த, ஆமாம், பயங்கரமாக இருக்கும் அந்த முள். அதெல்லாம் என் மூஞ்சில் இப்படி குத்துது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே கை விட்டிங்கன்னா குத்தாமல் வராது. அந்த முள் அவ்வளோ பெரிய கொடூரமான முள். அது குத்தி உள்ளே கிடக்கிறேன். அப்போது அவனும் அந்த அண்ணனும் சேர்ந்து என்னை தூக்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. எங்கள் அப்பா அப்போ தான் ஆட்டெல்லாம் அடைச்சிட்டு படுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கார். என் நண்பன் என்னை கொண்டு வந்து இப்படி போடுறான். இப்படி போன எங்கள் அப்பா அவங்க போகிற வரைக்கும் அப்படியே அமைதியாக இருந்தார். அவன் போன பிறகு எங்கள் அப்பா என்னை சத்து மிதிச்சார். இப்படி தொடையிலே மிதிச்சார். அவனை அடித்தார்கள். அவனுக்கு சொரணை இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லையா? நடுக்கடலிலே சைனித்திற்கள் போல படுத்திருந்தேன் பைபிள் சொல்லுது இல்லையா? அதை மாதிரி அடித்தாலும் சொரணை இல்லை. அப்படி படுத்து கிடக்க எங்கள் அப்பா நேராக எங்கள் வீட்டு கதவை இப்படி தட்டுறாரு. தட்டிட்டு இங்கே வான்னு சொல்லி எங்கள் அம்மாவை அசிங்கமாக ஒரு வார்த்தை திட்டு, நீ பெத்த திருமகனை வந்து பாரு எப்படி கிடக்கிறான் அப்படின்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க. உடனே எங்கள் அம்மா சேலை முந்தானி எடுத்து இப்படி வாயில் வச்சுட்டு இப்படி வந்துட்டு என்னை பார்த்து அழுகிறாங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது எங்கள் அப்பா சொல்கிறாரு, இவன் காலையும் கையை நீ கட்டு, அம்மிக்கோலை எடுத்து இவன் தலையில் போட்டு கொன்னுடுறேன் அப்படின்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க. உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, உமக்கெல்லாம் அறிவில்லையா? இவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 2 கண்ணும் தெரியாது, 2 கால் விளங்காது. பக்கத்தில் உள்ளவங்களாம் சொன்னாங்க, பிள்ளை அழகுப்பட்ட பிள்ளையா இருக்கான், இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து வளர்த்துருக்கீங்க, இன்னும் இந்த பிள்ளையை காப்பாற்ற மாட்டீங்கன்னா நல்லா இருக்காதேன்னு சொல்லி அவங்க கடனை உடனே நமக்கு கொடுத்து இந்த பிள்ளையை காப்பாற்றும்படி அன்னைக்கு நமக்கு உதவி செஞ்சாங்க. அன்னைக்கு நாம இந்த பிள்ளையை அப்படி பாதுகாத்து கடனுடன் வாங்கி வளர்த்து இன்னைக்கு முழுத்த மனுஷனா வளர்ந்துட்டான். இந்த முழுத்த மனுஷனா வளர்ந்தோன்னு இவனை கொல்ல நினைக்கிறேன், உமக்கெல்லாம் அறிவில்லையான்னு எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போது எங்கள் அப்பா சொல்கிறாங்க, இவனை கொல்லன்னு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் என் வேலையை முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஓம் பிள்ளை இன்னைக்கு குடிச்சிட்டு சீட்டு விளாண்டுட்டு ஓம் பிள்ளை அந்த தெருவில் நின்று ரொம்ப வழக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு வந்துட்டே இருக்கு. எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இவனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருந்துச்சு? இவன் வாழ்க்கைக்கு இவனுக்கே பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. இவன் வாழ்ந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்னை கொல்றதுக்காக அப்படியே என்னை என்னை எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வெறியா எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட பேசுகிறார்.
எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் நடுவில் விழுந்து என்னை தப்பு வச்சாங்க. கவனிங்க, ஒரு பக்கம் எங்கள் அம்மா அப்பா நான் வாழ்கிறது அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது, ஏன்னா நான் அவங்கள வேதனைப்படுத்தி வாழ்ந்தேன். இன்னொரு பக்கம் எங்கள் ஊரில் நான் நேற்று கூட சொல்லியிருப்பேன், 2013 வருஷத்தில் நீங்கள் நக்கீரன் பேப்பரை வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் மர்மமான முறையில் வாலிபர்கள் மரித்து கொண்டிருக்கிற கிராமம் சொல்லி எங்கள் ஊரை பேட்டி எடுத்து விளம்பரம் எடுத்து போட்டிருந்தாங்க. கவனிங்க, அந்த வரிசையில் அநேக பேர் செத்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் நான் எங்கள் ஊரில் கொஞ்சம் சில்லற வேலை பார்த்துட்டேன். புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் சில்லற வேலையை பார்த்துட்டேன் வேற ஒரு ஜனங்கள் மத்தியில். அதனால் எப்போ எப்படின்னா நல்லா ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் வண்டி இப்படி மேலே ஏற்றி சில விஷயங்கள் பேசியாச்சு. இப்போ என்ன நடக்க அப்படின்னா, நான் வீட்டில் தண்ணி போதையோடு, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சிமெண்ட் ரோடு, அந்த தண்ணி போதையோடு இப்படி போயிட்டு என்னை அந்த அண்ணன் இறக்கி விட்டு போகிறாங்க. அப்படி நான் போகிறேன். போகும்போது ஒரு பெரிய கல் டம்முன்னு விழுந்துச்சு சிமெண்ட் ரோட்டில். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு புல் போதையெல்லாம் அப்படி திரும்பி பார்க்குறேன். வேலிக்குள்ளேருந்து 4 பேர் கட்டையோடு வராங்க. இலை கட்டையோடெல்லாம் வந்துட்டேன்னு சொல்லி நான் எங்கள் தொழுவில் ஒரு அருவா சொறி வச்சுருந்தேன். சரட்டு இப்படி உருவிட்டு இலை கட்டையோட வந்துட்டேன்னு சொல்லி நான் விரட்டினேன். அவங்கள விரட்டேன். நான் அப்படி விரட்டினோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க என்ன நான் அருவாடுத்து விரட்டினோடனே நான் இப்போ ஒரு ஃபோனில் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறேன், என்ன இந்த மாதிரி வந்துட்டாங்கண்ணே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். அப்போ அவங்க இவங்களை வெட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்னை பார்த்து பயந்து ஓடுறாங்க. நான் நினச்சிட்டு இருக்கிறேன் எங்கள் அண்ணவங்க அருவாலாம் எடுத்துக்கிட்டு அவங்க வராங்க. இவங்க நேராக ஓடினவங்க, இவங்களை அங்கே தேடி போகிறேன். இவங்க நேராக ஓடினவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது. நான் ஒரு ஆலமரத்துக்கு கீழே எங்கள் அண்ணன் நான் கோபத்தில் வண்டி பெட்டியை விட்டுறேன். ஏன் இன்றைக்கி வெட்டக்கூடாது, நைட்டு விடாக்குள்ளே விழதுக்குள்ளே ஒரு தலையாவது விழணும்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். அந்த பெட்டியை விட்டுறேன். அப்போது பெட்டியை வெட்டிட்டு அதுக்கப்புறம் 2 வீலரில் 3 பேர் சேர்ந்து நான் வரேன். நான் கையில் அறுவலை வச்சுட்டு பின்னாடி வரேன். அப்போ எங்களுக்கு முன்னாடி நைட்டு ஒரு 11:30க்கு மேலே லைட்டு டிம்மன் பிரைட்டு போடுது. யாருன்னா ஒரு சுமோ பிரைட். யாரில் அவன் இத்தனை நேரத்தில் நம்ம நெத்தியில் நம்ம கண்ணில் லைட் அடிக்கான்னு சொல்லிட்டு லைட்டை டிம்மன் பிரைட்டை அடித்து குறைச்சன்னு பார்க்குறேன். போலீஸ் அப்படியே வண்டியை திருப்புறான்னு சொல்லி திருப்பிட்டு நேராக ஓடி ஒரு இடத்துல வண்டியை போட்டுட்டு அந்த இடத்துல அருவாலாம் போட்டுட்டு நேராக மக்காச்சோள காட்டுக்குள்ளே ஓடிட்டேன். மக்காச்சோள காட்டுக்குள்ளே ஓடினா என்ன ஒரு கிருபைன்னா, நான் அந்த நாட்களில் அந்த ஊர்காவல் படையில் அந்த ஹோம் கார்டில் இருந்தேன். அதாவது வேலைக்கு போகிற நாட்களில் இருந்தேன். அப்போ இல்லை என் கூட சொசைட்டி எலெக்ஷனுக்காக நான் அந்த இதில் டியூட்டி பார்க்கும்போது என் கூட இன்ஸ்பெக்டர் மனோகர்னு ஒருத்தர் என் கூட இருந்தார். அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க, அவர் கூட இருக்க, இப்படி தான் நான் ஒரு டியூட்டி பார்த்துருந்தேன். இப்போ இவர் தான் இங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். இப்போ இவர் இந்த பிரச்சனை உள்ள ஆள் யாருன்னு விசாரிச்சு நான் ஒன்றையும் என் ஃபோன் நம்பர் அவருக்கு தெரியும். இவர் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு ஃபோன் அடிக்காரு. ஃபோன் அடிச்சுட்டு, டே மகேந்திரா, என் ஷூவெல்லாம் சேரு காடு காடாக திரிஞ்சு நான் அலைஞ்சிருக்கேன், தயவு செய்து வந்துரு. எங்கள் ஊரில் பச்சைமட்டை ராமசாமின்னு சொல்லுவாங்க ஒருத்தரை. எதுக்குன்னா அவர் பச்சை மட்டை வச்சு தான் அடிப்பார். ஒரு ஏட்டு அவர் பச்சை மட்டை வச்சு அடிப்பார். பச்சை மட்டை ராமசாமிக்கு 10,000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. உன் முழங்கால கீழே வெளுக்க சொல்லியிருக்காங்க. உன் காலை விளங்க விடாமல் ஆக்கி ஒடிச்சு போட்டால் நீ நல்லா இருப்ப, நீ ஒடிச்சு போட்டால் உன்னால் தும்ப வரான்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ தயவு செய்து நீ நைட்டு வந்துரு அப்படின்னு என்னை கூப்பிட்றாங்க. என்னை கூப்பிட்ட உடனே நான் என்ன செய்கிறேன்னா, போதையில் பார்த்தீங்கன்னா அந்த வெறியில் எப்படியாவது எதாச்சும் பண்ணணும் அப்படி தான் போன்ட்டு அப்படி நினச்சிட்டு இருக்கேன். நானும் ஃபோனை அவர் பேசுகிறாரு, நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். இதுக்கு மத்தியில் நான் என்ன போலீஸ் விரட்டினதுனால எங்கள் அப்பா அப்படி வெளியே வந்திருக்கிறாரு, எங்கள் அண்ணங்க வெளியே வந்திருக்காங்க. இவங்களை செட்டோட கொண்டா தூக்கிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு, ஸ்டேஷன் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி தூக்கிட்டு போனோடனே அடுத்து அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா இங்கே தான் இருக்காரு, உங்கள் அண்ணன் இங்கே தான் இருக்காங்க, எல்லாரும் தூக்கிட்டு வந்தாச்சு, நீ ஒழுங்காக வரணுங்கிறார். நான் வேறு வழி இல்லை, நைட்டு கிளம்பி போனால் போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் அந்த கேஸ் கொடுத்த அந்த டீம்லாம் நிற்கிறாங்க. இப்படி சட்டையை வைத்து விட்டு போவோம்ல, திரும்பி வருவோம்ல அப்படிங்க. அதை அவங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ அவனை சொல்கிறேன். உடனே அவங்க வெளியே நிற்கிறாங்க. உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு என்னை இன்ஸ்பெக்டர் மனோகர் கூட்டாரு. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, அன்னைக்கு என் மனசில் நினச்சிட்டு போகிறேன். அன்னைக்கு என்ன நினச்சி போகிறேன் தெரியுமா, ஆறுமங்கலம் சுடலை, என் மேலே எவனாவது கை வச்சுட்டான்னா நாளைக்கு அவன் இருக்கக்கூடாது, அதனால் என்ன முடிவோ நீ பார்த்துக்கோன்னு அந்த ஆளை சொல்லுதேன். ஆமாம் அந்த வணங்கின அந்த விக்கிரகம் ஆறுமங்கலம் சுடலைன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நான் எப்படி இருப்பேன் தெரியுமா, இந்த கை இருக்கு இல்லையா, இதில் 2 விரல் சைஸ் தண்டியில் பெரிய தாயத்தை போட்டிருப்பேன்.
அந்த தாயத்துக்குள்ளே பெரிய பட்டையம் இருக்கும். இப்படி நீளமாக இழுத்து பார்த்தோன்னா அதில் நிறைய எழுதியிருப்பாங்க. அதை போட்டுட்டு கையில் எப்போவுமே சுருட்டி இப்படி தான் வச்சுருப்பேன். என் கையில் தாயத்திருக்கும், பெரிய தாயத்திருக்கும். அந்த ஆறுமங்கல கோயிலேருந்து வாங்கி இப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்போது இப்போ சொல்லிட்டு உள்ளே போகிறேன். என்னை எவனாவது தொட்டுட்டான். அன்னைக்கு அப்படி தான் என் புத்தி இருந்துச்சு. ஏன்னா எனக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லை. எனக்கு கர்த்தருடைய அன்பு எனக்கு தெரியாது. ஒரு மனுஷனை நேசிக்கணும், ஒரு நல்ல கவனிங்க. இன்னைக்கும் இதே மாதிரி பாவத்திற்கு எத்தனை சகோதரர் இருக்கிறாங்க எங்கள் ஊரில். ஆனால் அவங்களுக்கு இது பாவம்னு தெரியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, தன் சகோதரனை மூடனேன்னு சொன்னா கூட அவன் எரிநரகத்துக்கு போகணும்னு சொல்லுது. ஆனால் அவங்களுக்கு குடிக்கிறது, இந்த மாதிரி தப்பு பண்ணுறதெல்லாம் பாவம்னு தெரியல. ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, குடிக்கிறதா குடிக்கிற, வீட்டுக்குள்ள வந்து குடிச்சிக்கோன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ரூல்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, உரிமை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அப்போ நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனால் அன்னைக்கு எங்கள் அப்பா, எங்கள் அண்ணங்க எல்லாருமே இருக்கிறாங்க. எங்கள் அப்பா என்ற ஒரு வார்த்தை சொல்கிறாரு, டேய் அந்த போலீஸ்காரர் என்னை மிதிச்சிட்டாண்டா அப்படின்னாரு. அந்த வார்த்தை என்னை ரொம்ப உடைச்சது. அதை நான் வாங்க வேண்டிய அடி, அதை நான் வாங்க வேண்டிய அடி. எனக்கு என்ன வெறி வருதுன்னா, சரி உங்களை மிதிச்சிட்டாங்களா, ஆளை பார்த்தா ஈத்த கொஞ்சம் மாதிரி தான் இருப்பேன். ஆனால் மனசில் என்னமோ பெரிய மாதிரி தெரியும், கோழியாத்து மாதிரி நினப்பு வரும். உங்களுக்கு புரியல உங்களுக்கு? அப்போது அப்படி பேசணுன்னே உள்ளே என்னை கூப்பிட்டு போனார் இந்த இன்ஸ்பெக்டர் மனோகர். அன்றைக்கி ஆண்டவர் தான் அனுப்புனார்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. அவர் என்னை உள்ளே கூப்பிட்டு போய் இங்கே வா மகேந்திரான்னு சொல்லி அவரே ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தார். இந்த வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்ககிட்ட ஃபோனில் பேச மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு எழுதி வச்சுருந்தார். நீ தான் எல்லாமே செஞ்ச மாதிரி என்னை அப்படியே என் மேலே. நான் என்ன சொல்கிறேன், எல்லா பக்கமும் சரிசமமாக தப்பு இருக்கும், அப்படி தானே சொல்லுங்கள்? அவன் தான் என்னை பார்த்தான், நீ பார்த்ததுனால பார்த்தான். புரியல உங்களுக்கு? அவன் தான் என்னை பார்த்தான், நீ பார்த்ததுனால தான் அவன் பார்த்தது உனக்கு தெரிஞ்சது. சொல்லுங்க, ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பக்கம் ஃபுல்லாக நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து வாங்கிட்டாங்க. நீ போயிரு, இல்லைன்னா உன்னை அடிச்சிருவாங்க, தயவு செய்து போயிரு, நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நைட் டைமும் எல்லாரும் காலி பண்ணி அதை ஸ்டேஷன்லேருந்து எடுத்து வாரோம். இதுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னா, எங்கள் ஊரில் இன்னைக்கு நைட்டு எப்படியாவது ஒரு கொலை விழுந்துடும். ஏன்னா இப்படி அருவாளை சுற்றிட்டு போனதுனால ஊருக்குள்ள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ காலையில் விடிஞ்ச உடனேயும் எனக்கு ரொம்ப கேவலமாயிருச்சு. ஏன்னா போத தெளிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, அப்பையில் நான் ஒரு அப்பாச்சி பைக் வச்சுருந்தேன். நேராக அப்படியே கோயில்பட்டியிலேருந்து சென்னைக்கு போயிட்டேன் பைக்கில். அந்த வெறியில் போயிட்டேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என் ஆண்டவர் என்னை எப்படி தொட்டாருங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். கவனிங்க, இதுதான் என் லைஃப். இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் மெட்ராஸுக்கு நான் போயிருக்கிறேன். இந்த போயிருக்கிற நாட்களில் எனக்கு 2013 ஆகஸ்ட் 15 எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருதுன்னா, திருப்பூர் காங்கேயம் பக்கத்தில் நானும் என்னை ஒருத்தன் குடிச்சிட்டு தூக்கிட்டு போட்டான் பாருங்க, என் ஃப்ரெண்ட், அவன் என் மாப்பிள்ள தான். அவனை குறித்து ஒரு ஃபோன் வருது. திருப்பூர் காங்கேயத்தில் ஒரு வாழைக்காய் மண்டி ஏல எடுக்க போகும்போது அவன் திருப்பூர் காங்கேயத்தில் ஸ்பாட்டில் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான்னு சொல்லி எனக்கு ஃபோன் வருது. என் நண்பன் லட்சுமணே ஸ்பாட்டில். ஏன்னா அவன் அதிகாலையில் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அவன் தண்ணி குடிக்கிறக்கா தண்ணி இது பண்ணியிருக்கான். கார் பயங்கர ஸ்பீடு, நேராக லாரிக்கு உள்ளே போய் விட்டு இந்த வட்டு நெஞ்சில் குத்தி நெஞ்சுக்குள்ளே போயிடுச்சு. வட்டு நெஞ்சல் நொறுங்கிருச்சு. ஆள் பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம ஹைட்டாக இருப்பான். இப்போ நான் சென்னைக்கு போனவன். அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் ஒரு 6 மாதமாக அங்கே இருந்துகிட்ருக்கிறேன். அப்போது இப்போ திடீர்னு நான் இங்கே வரேன். 2013 அந்த ஆகஸ்ட்டில் இங்கே வரேன். அந்த திருப்பூர் காங்கேயத்துக்கு உடனே ஃபோன் போட்டோன்னு நேராக அங்கே போகிறேன். அப்படி போன உடனேயும் அந்த இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர் அவன் செல்ஃபோன் வச்சுருந்தான் இல்லையா, முன்னாடி பட்டன் ஃபோன் தானே, டச் ஃபோன்லாம் ரொம்ப கிடையாது. அப்போ அந்த பட்டன் ஃபோன் பேட்ரி எல்லாத்தையும் கலட்டி அந்த கவர், அவன் பர்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுக்குறாரு. நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபோனை, அந்த பேட்டரி, அந்த சிம்மு எல்லாத்தையும் போட்டு இப்படி ஆன் பண்ணுறேன். என் கையில் தான் கொடுத்தாரு அவர். இப்படி ஆன் பண்ண உடனே ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு ஃபோன் வந்துச்சு. 2 நிமிஷத்தில் ஃபோன் வந்தோடனே அந்த ஃபோன் எனக்கு என்ன அந்த ஏட்டு சொன்னார் அப்படின்னா, இவர் ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாரு, தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாரு அதே நேரத்தில், அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். எனக்கும் அவனுக்கும் இந்த தண்ணி பழக்கம் மட்டுமல்ல, சில தேவையற்ற பழக்கம் இருந்ததுனால இவன் இந்த ஃபோன் இந்த ஃபோனில் பேசினவங்க தான் இவனை கொன்னுட்டாங்க, இவனை பேசி தான் இவன் இது பண்ணிட்டாங்கன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அதனால தான் இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு. இப்போ அந்த ஃபோன் வந்த உடனேயும் இந்த ஃபோனில் ஒரு லேடிஸ் வாய்ஸ் அங்கேருந்து கத்துது, ஐயோ ஐயோ மாமா உங்களுக்கு என்னாச்சு, மாமா உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கத்துது அந்த போன்ல. எனக்கு போலீஸ்கார் வேற போன் பேசுமா செத்துக்கான்னு சொன்னேன். எனக்கு கோவம்னா கோவம் மட்டும் இல்லை, என் மாப்பிள்ளைய நீ இப்படி அவனை பேசி கெடுத்து கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு வசவு தூசணமா வைறேன், கண்டமானைக்கு திட்டுறேன். திட்டிட்டு போனை கட் பண்ணிட்டேன். ஆனால் மறுபடியும் ஃபோன் வருது. அதுக்கப்புறம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் உள்ளே போய் அவனுக்கு அந்த மார்ஜரியில் பார்த்தா ஒரு மார்ஜரிக்கு ஃபுல்லாக இருக்கான், ஒரு ரூமுக்கு ஃபுல்லாக கிடக்கான், அப்படியே மல்லானே கிடக்கான். அவனை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. அப்போது மறுபடி அந்த ஃபோன் வரும்போது அப்போது அந்த ஃபோனில் ஒரு வார்த்தை சொல்லுது, அண்ணே 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 நீங்கள் மகேந்திரன் தானே அப்படின்னு கேட்குது. என் பேர் எப்படி தெரியும்னு யோசிக்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, அண்ணே லட்சுமணனும் நானும் திருமணம் முடிச்சிட்டோன்னே, நீங்கள் மெட்ராஸ் இருக்கிற நாட்களில் தான் அவர் என்னை கல்யாணம் முடித்தார், உங்களுக்கு அது தெரியாது, நீங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் நடந்ததுனால இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாருனே, என் பேர் ஜெனிஃபர்னேன்னு சொன்னிச்சு. அந்த லட்சுமணனுடைய மனைவி ஜெனிஃபர். கவனிங்க, அப்போது இவன் லவ் பண்ணி அந்த பிள்ளையை கல்யாணம் முடிச்சிட்டான். கல்யாணம் முடித்தா இப்போ அந்த பிள்ளை வயிற்றில் 1.5 மாதம், இவன் சாகும்போது 1.5 மாதம் வயிற்றில் பிள்ளை ட்வின்ஸ். இப்போது நான் இப்படி இவ்வளோ அசிங்கமாக திட்டினதுனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவமானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனை கொண்டு வந்து அவனை அந்த காரியங்கள் அந்த நம்ம ஊரெல்லாம் எரிக்க தான் செய்வாங்க, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோன் என் கையில் தான் இருந்தது. அந்த ஃபோனை எடுத்து ஆன் பண்ணுறேன். அப்போது என்னாச்சுன்னா, என்னுடைய அக்கா, நான் சொன்னேன் இல்லையா என்னுடைய சர்ச்சுக்கு என்னை கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அக்காவும் இவங்களும் ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்க, இந்த பாப்பாவும், அதனால் அவங்க தங்கச்சி. அப்போது இந்த அக்கா வந்து என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அவள் நம்பருக்கு. அடிச்சுட்டு, தங்கச்சி திடீர்னு தூக்க மாத்திரை போட்டுட்டாடா, ஜெனிஃபர் தூக்க மாத்திரை போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுகிறாங்க. நான் பேசுகிறோன்னு நான் உடனே பாப்பா ஃபோன் அடிக்கேன். ஏன்னா அந்த மாப்பிள்ளை இறந்த துக்கம் தாங்க மாட்டாமல் ஃபோன் போட்டா. அப்போ நான் ஃபோன் அடித்து பேசுகிறேன். அப்போது அவட்ட ஆறுதல் சொல்கிறேன், இல்லை நீ வந்து குணமாகணும், நான் என் ஐயப்பன்ட்ட வேண்டுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய அவட்ட பேசுகிறேன். அவள் வந்து இல்லைண்ணே நான் இருக்கே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் பேசுகிறான். இப்படி தான் நான் அவட்ட முதல்ல பேச ஆரம்பித்தேன். அப்போது அவள் கொஞ்சம் ஆஸ்பத்திரி போய் குணமாகுது. எனக்கு முதல்ல எனக்கு இயேசுவை பற்றி எல்லா காரியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னது என் தங்கச்சி ஜெனிஃபர். நல்ல கவனிங்க, என் தங்கச்சி சொல்லுவா, இயேசுவை பற்றி நிறைய பேசுவா, ஆனால் ஒரு நாளும் நான் கும்பிட்ற விக்கிரகத்தை தப்பாகவே சொல்ல மாட்டான். நான் வெறியில் திட்டிடுவேன் இப்போது, ஆனால் அவள் சொல்லவே மாட்டான். ஆனால் இயேசுவை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாள். என்ன ஏசப்பா எங்களுக்கு அதை செஞ்சுருக்கிறார், இது செஞ்சுருக்கிறார், அப்படி செஞ்சுருக்கார், இப்படி செஞ்சுருக்கார், மாமா உங்களை பற்றி நிறைய சொல்லிட்டே இருப்பா. கவனிங்க, இப்போது நான் 2013 டிசம்பரில் நான் மாலை போடுறேன். அப்போல என் தங்கச்சி என்னை பேசிகிட்டே இருப்பா, மாலை போட்டிருக்கீங்களானே, சரி, ஆனால் இயேசுவை பற்றி சொல்லிட்டே இருப்பா. அப்போது நான் நேராக ஜோதி பார்க்குறதுக்காக, தைப்பொங்கல் ஜோதி பார்க்குறதுக்காக நான் மலைக்கு மேலே போகிறேன். எருமேலியிலேருந்து நடந்து மேலே போகிறேன். அப்படி மேலே போகும்போது என் தங்கச்சி அப்பையில் அவளுக்கு ஒரு 5, 6, 7 மாதம் 6 மாதம் 7 மாதம் கணக்கு வருது. அவங்க வந்து மும்பைக்கு, அவங்க அப்பா வந்து அங்கே டைல்ஸ் கடை வச்சுருக்கிறதுனால அவங்க மும்பைக்கு அங்கே போயிட்டாங்க. ஏன்னா எங்கள் கணவர் இறந்துட்டார், இந்த மாப்பிள்ளைக்கும் அவங்க அம்மா வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பலன் இல்லை, அதனால் அங்கே போய் வளகாப்பு போட்டு செஞ்சுருவோன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. லாரன்ஸ்னு ஒரு அண்ணன், இன்னொரு அண்ணன் இருக்கிறாரு, மொத்தம் 2 அண்ணங்க அங்கே இருக்கிறாங்க. அதனால் நேராக மும்பைக்கு போயிட்டாங்க. எங்கள் அக்காவும் அங்கே போயிருக்கிறாங்க. அப்போ என் தங்கச்சி மும்பையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிவிட்டு, அண்ணா எங்கே இருக்கிறீங்க? பாப்பா நான் மேலே 18 படிக்கு மேலே ஏறிட்டேன், அடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு எங்கே இருக்கிறீங்க? இப்போ தான் வந்து அந்த சன்னதியில் நிற்கிறேன், அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க? நெய்ய விஷயம் பண்ண போகிறேன் இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அதிகாலைல 3 மணிக்கு அவள் எனக்கு ஃபோன் பண்ணுறான். இத்தனை நாள் எனக்கு அவ்வளோ தூரம் பேசுனது கிடையாது. இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் எங்கள் அம்மா அப்பா சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேன், ஆனால் ஜெனிஃபர் பேசுனா எனக்கு ஏதோ கேட்கணும் போல தோணுச்சு. அவள் சிகரெட்டு குடிக்கும்போது சொல்லுவாள், என்னண்ணே சிகரெட்லாம் குடிக்கிறீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையானேன்னு. அப்போ அவள் பேசும்போது மட்டும் சிகரெட்டு குடிக்கிறத மறைப்பேன். அது என்னன்னு தெரியல, அதாவது ஒரு 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 தாயை போல ஒரு அந்த வாய்ஸில் ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த ஒரு கருணை, அந்த ஒரு கண்டிப்பு இருக்கும் இல்லையா, அது அந்த வாய்ஸில் நான் உணர்ந்தேன். அப்போது அதனால தான் நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். அப்போது இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுறா. அப்போல எனக்கு அந்த 2014 வருஷம் ஜனவரி மாதம் நான் அந்த சபரிமலைக்கு ஜோதிக்கு போயிருக்கிறேன். அப்போது இதுக்கு நடுவில் தான் அந்த 2013 அந்த டிசம்பர் 31 தான் எங்கள் அக்கா கூப்பிட்டு நான் சர்ச்சுக்கு போனது. அந்த 5வது வருஷம் அந்த மாலை போட்டிருக்கும் போது நான் உள்ளே போனது. இப்போ இதுக்கு பிறகு தான் நான் மாலையை கலட்டினேன், அதாவது கோயிலுக்கு வந்து அந்த பொருத்தை நிறைவேற்ற மேலே போகிறேன். இப்போ என் தங்கச்சி நைட்டு அந்த 3 மணி அந்த இதுக்கு மேலே ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணிட்டு அப்போ அவள் ஒரு பாட்டு படித்தான். என்ன பாட்டு படித்தா தெரியுமா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இந்த பாட்டு ஏன் படித்தான்னு தெரியாது, ஆனால் அன்னைக்கு இந்த பாட்டுடைய அர்த்தம் தெரியாது, இதுக்கான எந்த சூழலும் எனக்கு புரியாது. அப்போ அவள் பாட்டு படிச்சுட்டு என்கிட்ட பேச்சா இருக்கா. அப்படியே ஒரு 5:30 ஆகுது. கரெக்டாக ஒரு 5:50 வரும்போது ஃபோன் கட் ஆகுது.
ஃபோன் கட் ஆனோடனையும் நான் அந்த சமயத்தில் அந்த நெய்யை வாங்கிட்டு பின்னாடி வரேன். வந்த உடனேயும் இவன் ஃபோன் கட் ஆனோடனையும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கிறோடனே எனக்கு ஒரே என்னதில் திடீர்னு பதட்டமாக இருக்குது. மலை மேலே தான் இருக்கேன். அப்போ டக்குன்னு எங்கள் அக்காவுக்கு அடிக்கிறேன், எங்கள் அன்னிக்கு அடிக்கிறேன், எல்லாத்துக்கும் அடிக்கிறேன். அடித்தா யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் இவன் நம்பருக்கு அடிக்கிறேன், இவன் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் அண்ணி வந்து ஃபோன் எடுத்தாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு, அப்பா இந்த மாதிரி பாப்பா யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கிறா, பேசும்போது அவள் மேலே டைல்ஸில் வலி விழுந்து தலையில் வந்து அந்த வீட்டுக்கு நடுவில் இருக்க படி வந்து தலையில் அடிச்சிருச்சு, அதனால் மயங்கிட்டா, என்னன்னு தெரியலப்பான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. இல்லை நீ என்கிட்ட தான் அவள் பாப்பா பேசிக்கிட்டு இருந்தா, ஏன்னா அவளுக்கு வயிறு வந்து ரெண்டு பிள்ளைங்கனால ரொம்ப இறங்கி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அவள் என்கிட்ட காலையில் பேசிக்கிட்டே இருந்தவா, அப்படி நடந்தவா டைல்ஸில் வலி இந்த வீட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கருக்கான ஒரு டைல்ஸ் வந்து கீழே குத்திருச்சு பின்னாடி. அப்போ விடிச்சதையும் அப்படி மயங்கிட்டான். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுகுறாங்க, சத்தம் ஓன்னு கேட்குது. இவள் பார்த்தா இவளை கை, ஏன்னா மாசமாக இருக்கா பார்த்தீங்களா, நார்மல் பண்ணுன்னா பிரச்சனை இல்லை, அதனால் கையை தட்டிலாம் பார்க்குறாங்க, ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் நேராக எங்கள் அண்ணன் வராரு, கார்லாம் எடுத்துகிட்டு நேராக கொண்டு போகிறாங்க. அப்போது எங்கள் அக்கா சொல்கிறாங்க, தம்பி என்னன்னு தெரியலடா, ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன செய்கிறேன்னா நேராக அந்த சபரிமலை சன்னதிக்கு பின்னாடி வந்து, முன்னாடி வந்து 2 செகண்ட் 3 செகண்ட் நிற்க முடியாது, அம்மா சொன்னாங்க இல்லையா, 2 செகண்ட் கூட நிற்க முடியாது. நான் பின்னாடி வந்து சாஸ்டாங்க விழுந்து அழுகிறேன். அழுதுட்டு, ஐயப்பா நான் எனக்கு அம்மா மாதிரி பேசின ஒரே ஒரு என் தங்கச்சி, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, ஏதோ அவளுக்கு கீழே விழுந்தான்னு சொல்கிறாங்க, எனக்கு ஏதோ பதட்டமாக இருக்குது, நீ மட்டும் என் தங்கச்சியை காப்பாற்றி கொடுத்தீங்கன்னா இப்போ நான் எருமையிலேருந்து நடந்து வந்தேன், நான் சாகிற வரைக்கும் உனக்கு நான் என் ஊர்லேருந்து நடந்து வருவேன், பொறுத்தனை அடுக்கிறேன். ஐயப்பனுக்கு ஏகப்பட்ட பொறுத்தனை அடுக்குனா அப்படியும் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாஸ்டாங்க விழுந்து பணிஞ்சு இங்கே நம்ம ஜெபிக்க வர மாட்டேங்கமேன்னு சொல்லி நாங்கள் அழுகிறோம். அங்கே அப்படி இல்லை, சாஸ்டாங்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், போலீஸ்கார் வந்து அடிக்காரு, போடா நீ மட்டும் தான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே விரட்டுறாரு என்னை. ஆனால் அப்படி இருந்தாலும் நான் அப்படியே சாஸ்டாங்க விழுந்து ஐயப்பான்னு அழுதுட்டு இருக்கிறேன். கவனிங்க, ஒரு 6:30க்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்போ இல்லை அந்த ஃபோனில் சொன்னாங்க, அதாவது இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, கீழே விழுந்ததில் இந்த கொண்ட நரம்பில் அடித்து இது கட் ஆகிடுச்சு, கரெக்டாக பாயிண்டில் அடிச்சிருக்கு. இது கட்டான உடனேயும் அடுத்த 10 நிமிஷத்தில் இவளுக்கு உயிர் போயிடுச்சு. இவங்க அந்த உயிர் போன வெறியில் எங்கே ஆஸ்பத்திரிக்கு அதிகாலையில் எங்கே கொண்டு போவா எங்கிட்ட தெரியாமல் கொஞ்சம் அங்கிட்ட சுற்றிட்டு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து ஏதாச்சும் லாரிக்குள்ளே விட்டுட்டுமா, ஏதாவது விட்டுட்டுமான்னு கோவத்தில் பேசியிருக்கிறா. ஐயோ தங்கச்சி போயிட்டாலே, என்ன நல்லா அன்பாக வளர்த்தாங்க. அப்போ தங்கச்சி போயிட்டாலும் வெறியில் வந்து அப்படியே கொண்டு விட்டுட்டோம் பேசியிருந்துருக்காங்க. கடைசியில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளை எடுக்க முடியுமான்னு பார்த்தா இல்லை, நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வந்துட்டீங்க, அதனால் பிள்ளை எடுக்க முடியான்னு சொல்லிட்டான். என் தங்கச்சி வயிற்றுல இருக்க 2 பிள்ளை, என் மாப்பிள்ளை, என் ரட்சிப்புக்கு பின்னாடி 4 உயிர் போயிருக்கு. அந்த லட்சுமணனுடைய மரணம் தான் என் தங்கச்சியை நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. 4 பேர் செத்துட்டான். இந்த செய்தி எனக்கு சபரிமலையில் கேட்குறேன். உங்களுக்கு தெரியுமா, 60 நாள் விரதம் இருந்து அந்த நெய்யை கொண்டு போய் நெய் அபிஷேகம் பண்ணி அந்த சிலையில் வழிஞ்சதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு அதை நேராக கொண்டு வந்து வீட்டில் அந்த பச்சரிசியில் பொங்கி, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் போகிற வரைக்கும் அந்த நெய்யை வச்சு விளக்க போட்டு அந்த நெய்யை பத்திரமா பார்க்கணும், குளிக்காமல் தொடக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய நெய்யை என் தங்கச்சி செத்துட்டான்னு சொன்ன உடனே யோசிக்கவே இல்லை, அதே மலையில் மேலே இருந்து அந்த நெய்யை எடுத்து தூர வீசிட்டேன். அப்போ சொன்னேன், நீ தெய்வம் இல்லை, நீ கல்லுன்ன. நான் சொன்னேன், நீ தெய்வம் இல்லை, நீ கல், நீ தெய்வம் இல்லை, நீ கல்லுன்னு பல முறை சொன்னேன். ஒவ்வொரு வருஷமும் சபரிமலைக்கு மேலே போயிட்டு வரும்போதெல்லாம் பிள்ளைகளுக்கு நிறையா தாயத்து, பாசி, கையில் மாட்டுறது, காது மாட்டுறதுலாம் வாங்கிட்டு வருவேன். அப்போ நிறைய வாங்கி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து தூர வீசிட்டு வெத்து சோழனா பையோட நேராக அங்கேருந்து அங்கே இருக்க பஸ் ஸ்டாப் வந்து நேராக பத்தனந்திட்டா வந்து, பத்தனந்திட்டாவிலேருந்து நேராக தென்காசி வந்து, தென்காசிலேருந்து நேராக சங்கரூர் வந்து, சங்கரூர்லேருந்து நேராக எங்கள் ஊருக்கு போகிறேன். எங்கள் அம்மா என்னை பார்க்குது, கருப்பு வேட்டி கருப்பு சட்டை, சோழனா பையில் ஒன்றுமே இல்லை, நெய்யை காணோம், பிள்ளைகளுக்கு எதையுமே காணோம், என்னடா இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே பேசலை அவங்ககிட்ட. நேராக உள்ளே போனேன், ட்ரெஸ்ஸை கலட்டினேன், அம்மா அப்பா காலில் விழுந்து தான் எல்லாத்தையும் கலட்டுறோம், ஆனால் எதையுமே ஒன்றும் செய்யலை. நான் போனேன், குளித்தேன், ட்ரெஸ்ஸை கலட்டினேன், நேராக எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அப்பா அப்பையில் மாட்டுக்கு நாற்று வச்சுருந்தாங்க, நேராக நாற்றுக்காட்டுக்கு போனேன். போயிட்டு சாயந்தரம் 3 மணி நடு நாற்றுக்காட்டுக்குள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு, ஏன்னா நம்ம ஆம்பளை இல்லை, அழுதா வேறு யாருக்கும் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும்ல, அதனால் நாற்றுக்காட்டுக்குள்ளே நடுவில் போயிட்டு ஓன்னு அழுகிறேன்.
ஏன்னா அந்த பிரிவினை என்னால் தாங்க முடியல. எனக்கு ஒன்றா பிறந்ததில்லை, நான் கூட பிறந்ததில்லை, ரொம்ப சொந்த உறவும் கூட கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்று என்னை விட்டு போன மாதிரி, என்னை ஆறுதல் படுத்தின, எனக்கு புத்தி சொன்ன ஏதோ ஒன்று என்னை விட்டு போன மாதிரி ரொம்ப என் உள்ளம் உடஞ்சது. அப்போ அந்த வெயிலுக்கு அந்த 3 மணிக்கு போயிட்டு ஓன்னு அழுகிறேன். பயங்கரமாக அந்த வெக்க பார்த்தீங்களா, அதனால் வேர்த்து ஊற்றுது. அப்பையில் வசவு ஒரு பக்கம் ஐயப்பனுக்கு, ஒரு பக்கம் விநாயகனுக்கு, இன்னொரு பக்கம் இயேசுவுக்கு. ஏன்னா என் தங்கச்சி இயேசுவில் கும்பிட்டா, என் தங்கச்சி ஜெனிஃபரில் இயேசுக்கு வயிறேன், எல்லா பக்கம் திட்டுறேன், எல்லாத்தையும் திட்டுறேன். ஒரு பையன் எவனு கிடையாடா, எல்லாம் பொய்னு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கேன். அப்படி திட்டிகிட்டு இருக்கும்போது என் தங்கச்சி உயிரோடு இருக்கும்போது அவள் பேசின ஒரு வார்த்தை என் காதில் விழுந்துச்சு. என்ன தெரியுமா விழுந்துச்சு? அவள் சொல்லுவா அடிக்கொரு, அண்ணே உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அடக்க முடியாத அழுகையும் அடக்க முடியாத துக்கமும் ஒரு நாள் வரும், உள்ள ஒரு வேளை வரலாம். அப்படி வரும்போது நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை இயேசுவேன்னு மட்டும் கூப்பிடுங்கண்ணேன்னு சொன்னான். என் தங்கச்சி சொன்னான். ஆனால் நான் இயேசுவை வந்துட்டு இருக்கிறேன், நான் எப்படி இயேசுவை கூப்பிடுவேன்? ஆனால் இந்த சத்தம் 3 முறைக்கு மேலே எனக்கு விழுந்துகிட்டே இருக்கு. அவள் விழுந்துகிட்டே இருக்கும்போது நான் தாழ்மையோடு சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், மத்தியானம் 3 மணி, இறங்கு வெயில், நாற்றுக்குள்ளே பயங்கர வெக்கையாக இருக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும் வேர்த்து ஓடிட்டுருக்கு. அப்போது அந்த டயத்தில் திடீர்னு, அதை இப்போ நினச்சாலும் என் உடம்பு புல்லரிக்கும். அதாவது அந்த பூமியிலேருந்து ஒரு 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 இந்த 1.5 டன் ஏசியில் போட்ட ஒரு கொஞ்ச நேரத்தில் கை வச்சோம்னா கையே உறைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் வச்சோன்னா அந்த மாதிரி ஒரு பனி காற்று சல்லுன்னு வந்து என் நெஞ்சில் மோதிச்சு. நடு காட்டுக்குள்ள நல்ல கவனிங்க, திடீர்னு வந்து என் மேலே மோதிச்சு. அப்படி மோதின உடனே கவனிங்க, எவ்வளவு அழுது வஞ்சு மோசமாக பேசிட்டு இருந்தேன். அந்த காற்று என் மேலே வந்து மோதினோன்னையும் எனக்குள்ள இருக்கிற குழப்பெல்லாம் நீங்கி, அதாவது அந்த மாதிரி ஒரு சமாதானத்தை இன்னொரு தடவை கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு உடம்பு புல்லரிச்சு, அந்த மாதிரி ஒரு சமாதானம். ஏன்னா அந்த சூழ்நிலையில யாராலையும் அதை செய்ய முடியாது. அப்ப டக்குன்னு வந்து மோதிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சமாதானமானோடனே அப்படியே நான் அமைதியா இருக்கிறேன். அப்படி சமாதானமாக கொஞ்ச நேரத்தில் என்ன நான் நிதானிக்கிறேன், நான் கர்த்தருடைய கிருபையில எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றேன், ஏன் வாய் என்னை அறியாமலே இயேசுவே இயேசுவே, என் வாய் என்னை அறியாமலே சொல்லுது இயேசுவே இயேசுவே இயேசுவேன். நான் உங்களுக்கு சொல்றேன், இப்படி இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் நிதானிக்கிறேன். 3 மணிக்கு இந்த நாத்துக்குள்ள, இந்த இறங்கு வெயில்ல, இவ்வளோ வெக்கையில் இங்கே எப்படி பனி காத்து வந்துச்சுன்னு யோசிச்ச உடனேயும் எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நேராக என்ன பண்ணேன்னா வண்டி எடுத்து நேராக ஓடுறேன், வீட்டுக்கு ஓடுறேன். ஏன்னா பயம் வந்துருச்சு, தனியாக இருக்கிறேன், நான் மட்டும் தான் இருக்கிறேன். அப்போ நேராக ஓடி எங்கள் வீட்டுக்கு போனோன்னையும் அப்போ கொஞ்ச நேரத்தில் எங்கள் அக்கா அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. 3 நாள் கழித்து ஆராதனை, அடக்க ஆராதனைலாம் முடிச்சுட்டு நேராக அவங்க மதுரையில் ஃப்ளைட் இறங்கி ஃப்ளைட்டில் நேராக வந்து மதுரையில் வந்தாங்க. அப்போது எங்கள் தங்கச்சி அவள் அங்கே வளகாப்புக்கு முன்னாடி அவள் சொல்லியிருக்கிறா, நீங்கள் அண்ணனை பார்க்க போகும்போது அண்ணனுக்கு எனக்கு கோல்டு கலர் பைபிள் வீட்டில் வச்சுருக்கிறேன், அண்ணனுக்கு இந்த பைபிளை கொண்டு போய் கொடுத்துருங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு என் பேரை சொல்லி கொடுத்துருக்குறான் என் தங்கச்சி. அந்த பைபிள் என்னமோ என் தங்கச்சி மாதிரியே நினச்சிக்கிட்டேன் நான். அது ஏன் அந்த அளவுக்கு பாசம் தெரியாது, நான் கூட பிறக்கல, ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த பைபிளை வாங்கினேன். எங்கள் அக்கா சொன்னாங்க, தம்பி தங்கச்சி நீ சர்ச்சுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷப்பட, உனக்கு தெரியுமான்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஏஜி சபைங்க, அந்த சபைக்கு நான் போயிட்டு ஃபேன் செட்லாம் போட்டுட்டு முதல்ல ஃபேன் செட்டு போட்டுட்டு எங்கள் அக்கா சொல்கிறாங்க, கொஞ்சம் நல்லா போடாங்கிறாங்க. இது வரைக்கும் லுங்கி கட்டிட்டு கண்டமானிக்கு அலைஞ்சிச்சேன். சர்ச்சுக்கு போனால் ஃபேன் ஷர்ட்டு போட்டு போண்டா, நல்லா போட்டு போண்டா அப்படின்றாங்க. நாங்கள் கோயிலுக்கு கூட லுங்கி கட்டி தான் போவேன். அப்படி போனால் கருப்பு வெட்டி கட்டுவேன், இல்லை வெள்ளை வெட்டி கட்டுவேன், அந்த மாதிரி தான் போவேன். அதுக்கப்புறம் இப்போ போய் கட்டி அந்த சன்னல் ஓரத்தில் அப்படி கீழே அந்த பிரதர் உட்காந்துக்காரில் அங்கே தான் போய் உட்காடுறேன். உட்காந்தன்னையும் அதுக்கப்புறம் ஆறாவதெல்லாம் முடிஞ்சோன்னையும் அந்த ஐயா என்னை கேட்குறாரு, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, சரி உங்களோட கடைசியாக நான் பேசணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு. என்னமோ எனக்குள்ளே ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்த்தேன். நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி கிடையாது. ஆனால் இப்போ ஏதோ ஒரு வித்தியாசம் எனக்குள்ளே பார்த்தேன். இப்போது அவர் வந்து என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறாரு, ஆண்டவரை பற்றி பேசுகிறாரு, நிறைய காரியங்களை பேசுகிறாரு.
அப்படி பேசும்போது நானும் நிறையா காரியத்தை அவர்கிட்ட சொல்லிவிட்டு, ஏன்னா பார்த்திங்கன்னா அதாவது இந்த ரட்சிக்கப்பட்ட அந்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்தோடனே அந்த ஆர்வம் மிகுதினால என்னென்னத்தையோ பேசுவோம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த மாதிரி நிறையா பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனேன். அதுக்கப்புறம் கவனிங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு போனேன். ஒரு 4-5 வாரம் போக போக தான் தெரிஞ்சது, இந்த இயேசு எனக்கு கண்டிப்பாக வேணும்னு. அதை நீங்கள் எப்படி உணர்றீங்க தெரியாது. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த இயேசு எனக்கு கண்டிப்பாக வேணும்னு. உங்களுக்கு தெரியுமா, யாராலையும் என்ன இயேசுக்குள்ளே கொண்டு வர முடியாது. எந்த மனுஷனை என்னை மாற்ற முடியாது. ஏன்னா நான் பயங்கரமாக சாமி ஆடுவேன். என்னை 4 பேர் கட்டி சேர்ந்து பிடிச்சாலும் யாருமே என்னை பிடிக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, 4 பேர் கட்டி சேர்ந்து பிடிப்பாங்க. 2 லிட்டரு அந்த வெங்கலச்சம்பில் முழுசாக பால் கொடுப்பாங்க. நான் சாமி ஆடும்போது அந்த பாலை வாயை வச்சோம்னா மூச்சு விடாமல் 2 லிட்டர் பாலையும் குடிச்சு தான் கீழே வைப்பேன். அடி டம்முன்னு அடிப்பேன். கையை அப்படியே பரண்டுவேன். முடியெல்லாம் நட்டுக்க நிற்கும். அப்படி ஆடுவேன். கொடூரமாக ஆடுவேன். ரொம்ப பயங்கரமாக ஆடுவேன். அங்கே பாட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா வீட்டிலேருந்து குதிச்சு போவேன். எங்கேனாலும் சரி பொத்துன்னு விடுவேன். எங்கள் அம்மா போய் பயந்தாங்க, இவன் செத்துருவானா அப்படின்ட்டு. அப்படி மீசத்தனமாக மிருகத்தனமாக ஆடுவேன். நீங்கள் இன்னைக்கு நான் தேவனோட தாழ்மையில் சொல்கிறேன். எங்கள் ஊரில் கேட்டு பாருங்க, அவ்வளோ மோசமாக ஆடுவேன். அப்போது இப்படி இருந்தனா ஆலயத்துக்கு ஒவ்வொரு வாரமும் போக போக உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் தேவனுடைய இரக்கத்தில் சொல்கிறேன். நான் 2016 வருஷம் ஏப்ரல் மாதம் நான் கோயில்பட்டிக்கு போகிறேன். ஆனால் அதுக்கு பிறகு அந்த ஒரு சின்ன ஊழியத்தில் கோயில்பட்டியில் போய் இருக்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ அந்த சபையோட ஐக்கியமாக கர்த்தர் கிருபையாக வச்சிருக்கிறாரு. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியுமா, நான் என்னைக்கு முதல்ல சபைக்கு போகிறனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 9:40க்கு 9:50க்கு சபையில் உள்ள இருப்பேன். எங்கள் சர்ச்சு 10 மணிக்கு. நான் தேவனுடைய கிருபையில் சொல்லுகிறேன். எனக்கு சர்வீஸ் இல்லைன்னா நான் சர்ச்சுக்கு போகிறேன்னா ஒரு நாளும் இன்னைக்கு வரைக்கும் தேவ கிருபையில் நான் சர்ச்சுக்கு லேட்டாக போனதே இல்லை. என்னைக்கு நான் சர்ச்சுக்குள்ளே போக ஆரம்பிச்சேனோ அன்றையிலிருந்து எனக்கு ஆர்வம் கூடிருச்சு. எப்படா அங்கே போய் விழணும்னு தோணும். அந்த அளவுக்கு எனக்கு சர்ச்சு மேலே மோகம் பெருகிருச்சு. அப்போது இப்படி 4-5 வாரம் போகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போகிறேன். இந்த இயேசு எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி இருக்கிற நிறைய மகேந்திரனுக்கு இந்த இயேசு தேவை. கவனிங்க, எப்போவுமே இயேசுக்குள்ளே வந்த உடனேயுமே இதுக்கு முன்னாடி தண்ணி அடிச்சுட்டு அலைஞ்சேன். இதுக்கு முன்னாடி நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் தூங்குவாம அலைவேன். அப்போல்லாம் நம்மளை கண்டிக்கிறதுக்கோ பண்ணுறதுக்கோ கண்டிச்சாலும் கேட்கக்கூடிய ஆள் கிடையாது. கண்டிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு யாரும் இல்லை. ஆனால் என்னைக்கு பைபிளை தூக்குனேனோ அன்னையிலேருந்து எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னை எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, அல்லையா கூட சேர்ந்துட்டு எங்கள் ஊரில் சொன்னாங்க, ஐயா உமக்கெல்லாம் அறிவு இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, உமக்கெல்லாம் அறிவு இல்லையா? நீங்களாம் அங்கே போகலாமா? நீங்களாம் அங்கே அப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி, இந்த இயேசுக்குள்ளே போகலாமான்னு சொல்லி முக்காடு கூட சேர்ந்துட்டீங்க, அது சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. நான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு இடத்துல போய் ஃபுல்லப்ஸ் எடுப்போம். அந்த பஞ்சாயத்தில் கம்பி போட்டிருப்பாங்க. அந்த ஃபுல்லப்ஸ் எடுப்போம். அந்த வழியை தான் சர்ச்சுக்கு போகணும். இப்போது அவங்கெல்லாம் தண்டால் போட்டுட்ருக்காங்க. நான் நேராக பைக்கில் போனேன். பைக்கில் போனோன்னையும் அந்த பைக்கில் முன் பையில் நான் எப்போவுமே கர்த்தர் கிருபையில் பைபிள் வச்சுருப்பேன். பைக்கில் ஒன்று, காரில் ஒன்று. இப்போ கர்த்தர் கிருபையில் வச்சுருக்கிறேன். அப்போ முன்னாடி பைபிளில் எப்போவுமே பைக்கில் வச்சுருப்பேன். அப்போது அந்த இப்போ வந்த உடனேயும் டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு, என்ன மாப்பிள்ள, என்ன எங்கே சர்ச்சுக்கா வேத கோயிலுக்கா? நமக்கு சர்ச்சுன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. வேத கோயிலுக்கா அப்படி தான் சொல்லுவான். அப்போ தட்டி பார்த்துட்டு பைபிள் எடுத்துட்டு என் மாப்பிள்ளை எங்கள் அண்ணன் எல்லாருமே இப்படி மாறி பிடிக்காங்க. நான் சொல்கிறேன், டே கொடுக்குறாங்க, ப்ளீஸ் பைபிளை தொடாதீங்க கொண்டாங்க அப்படின்னு. அவன் இப்படிம்பா, ஒருத்தன் இங்கிடும்பா. அப்படியே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்போ பிடிங்கிட்டு பைபிளை வாங்கிட்டு அதுக்கு பிறலாம் பார்த்தோன்னா அவங்க இருந்தாங்கன்னா சர்ன்னு முறுக்கிட்டு போயிடுவேன். நிற்கவே மாட்டேன். அப்படி வேகமாக போயிடுவேன் சர்ச்சுக்கு. அப்போது அந்த பைபிளை அப்படி இப்போ இது பண்ணோன்னே நான் வீட்டுக்கு வரேன். நான் ஏசப்பாட சொன்னேன், ஏசப்பா, அதாவது ஒன்று தெரியுமா உங்களுக்கு, நான் பைத்தியக்கார மாதிரி ஏசப்பட பேசுவேன். உங்களுக்கு தெரியாது, பைத்தியக்கார மாதிரி பேசுவேன். எனக்கு அந்த நாட்கள் அவரை தவிர வேறு யாருமே தெரியல. என் தங்கச்சி கொடுத்த பைபிளை ஒரே மாதத்தில் வாசிச்சு முடித்தேன். இத்தனைக்கு அப்போ வேலை பார்த்தேன். ஏன்னா அதில் என்ன இருக்குன்னு தெரியாது. அவள் கையில் கொடுத்தா அதை வாசிக்க ஆரம்பிச்சேன். என்னால் நிறுத்தவே முடியல. காலையில் 8:30 மணி 9 மணிக்கு வேலைக்கு போவேன். சாயந்தரம் 4:30க்கு வருவேன். இந்த டைமிங்கில் அதிகாலையில் 3 மணிக்கு இருந்துச்சு. சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி 11 மணிக்கு வாசிச்சுட்டே இருப்பேன் அந்த பைபிளை. இத்தனைக்கு அந்த பைபிள் பொடி பைபிள் தான். வாசிச்சுட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் வாசிச்சுட்டே இருப்பேன். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு வரைக்கும் என் பைபிளை தாழ்மையாக தேவனுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒரு நாள் என் பைபிளை நான் தரையில் வச்சதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும்
என் பைபிள் மேலே எது இருக்காது, என் பைபிள் ஒரு நாளும் தரையில் இருக்காது. அப்படி ஒரு சூழலை வந்தால் என் செல்ஃபோனை கீழே வச்சு மேலே வைப்பேன், இல்லைன்னா என் கர்ச்சிப்பை விரித்து மேலே வைப்பேன். என் பைபிளை ஒரு நாள் நான் தரையில் வச்சதே இல்லை. அல்லேலூயா. ஏசப்பாட போய் சொன்னேன். அவங்க பைபிளை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க கையில் எடுத்துட்டு. அதனால் அவங்க வாயை கட்டும் கையை ஒடியும் நான் ஜெபிக்க மாட்டேன். இந்த பைபிள் அவங்க தூக்கி அந்த பைபிளை குறித்து அவங்க கிண்டல் பண்ணும்போது இதை சுமக்கிறதுக்கு எனக்கு வெக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன். அல்லேலூயா. அதை சுமக்க எனக்கு வெக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆண்டோட சொன்னேன். நான் உங்களுக்கு தெரியுமா எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா பாஸ்டர்? அப்படி சொன்ன வெக்கப்படக்கூடாது. அந்த மைக்கு கொடுக்குறேன். அந்த 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 மைக்கு இந்த மைக்கு. அதாவது இந்த மிலிட்ரிலேருந்து வந்தவங்க இவங்கெல்லாம் வந்து சரக்கெல்லாம் கொடுப்பாங்களே, அந்த ஃபுல் பாட்டில். அந்த ஃபுல் பாட்டு கிடச்சினா தலையில் வச்சு டான்ஸ் ஆடுவேன். சரக்கு சரக்கு கிடச்சிருச்சுல்ல, அப்படி இப்படி 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 ஆடுவேன். இப்படியே ஆடுவேன். இப்படி தூக்கிட்டு போவேன். அதை தூக்கிட்டு போனால் என்னமோ ரொம்ப கெத்தா தெரியும். நான் அன்னைக்கு முடிவெடுத்தேன், கேவலமாக நினைக்க வேண்டிய ஒன்றை கெத்தா தூக்கிட்டு போனேன். என்னை கேவலமாக இருந்தவனை கெத்தா வாழ வச்ச பைபிளை நான் தூக்கிட்டு போன முடிவெடுத்தேன். எப்போ போனாலும் சரி பைபிளை தூக்கிட்டு போனாலும் எனக்கு ஏதோ பெரிய அருவாளை பிடிச்சிட்டு போன மாதிரி தெரியும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை எத்தனை தடவை முத்தமிட்டிருக்கேன் தெரியுமா? இந்த மேல் பக்கத்துலேருந்து இந்த கீழ்ப்பக்கம் வரைக்கும் ஒவ்வொரு பக்கமாக எடுத்து முத்தமிட்டிருக்கேன். ஒவ்வொரு பக்கமாக முத்தமிட்டிருக்கேன். அதில் முத்தமிடும்போது என் வாய் என்னுடைய உதட்டில் அந்த கார்பன் ஒட்டி கசந்து இருக்கு. அப்படி இருந்தாலும் முத்தமிட்டிருக்கேன். ஏன்னா இது சாதாரண வார்த்தை அல்ல. அல்லேலூயா. இதனுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், இதை நான் இந்த மகத்துவத்தை உணர ஆரம்பித்தேன். அல்லேலூயா. இதுதான் எனக்கு சாப்பாடு, இதுதான் எனக்கு எல்லாமே, இதுதான் எனக்குடைய என் வாழ்க்கையினுடைய அனைத்துமே மாறி போனது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஏசு எல்லாருக்கும் வேணும் தெரிய ஆரம்பிச்சது. இந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா அப்பா என்னை ரொம்ப பாடப்படுத்தினாங்க. நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்ததுனால எங்கள் அப்பா அடிக்க ஒருக்க தண்ணி அடிச்சுட்டு வந்து நான் உள்ள முழங்கால் போட்டு இப்படி பாட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். எங்கள் அப்பா அந்த பன்னரை வச்சு டம்மு டம்முன்னு தட்டிட்டு அறுதலி வச்சு தந்துட்டு அப்படி இப்படின்னு அசிங்கமாக திட்டுட்டு அல்லலியை கத்திட்டு தெரியும். ஊருக்குள்ளே தலை காட்ட முடியல. முன்னாடி குடிச்சிட்டு கேவலப்படுத்தான், இப்போ போய் இந்த அல்லலியை கூட சேர்ந்து என்னை கேவலப்படுத்தான்னு சொல்லி திட்டுவார். நீ தயவு செய்து வந்துரு திட்டுவார். அப்படித்தான் 2-3 முறை எங்கள் அப்பா விஷப்பாட்டில் எடுத்துக்கிட்டு நீ இதை விட்டு வெளியே வா, இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு 2 தடவை மிரட்டினார். அடுத்து ஒரு நாள் நைட்டு ஒரு விஷப்பாட்டில் எடுத்து நான் நைட்டு 11 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா வந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு அந்த விஷப்பாட்டில் கொண்டு வந்து அப்பையில் நாங்கள் வந்து இந்த பாசி போட்டிருந்தோம், பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அது பூ எடுக்கிறதுக்கு மருந்து வாங்கி வச்சுட்டார் எங்கள் அப்பா. சிறு பயிர் அதுக்கு மருந்து வாங்கி சார். அதை மருந்து அடிச்சு மீத வச்சிருந்தார். எங்கள் அப்பா அந்த பாட்டில் கொண்டு வந்துட்டு நான் தொழுவில் இருக்கேன். எப்போ எனக்கு வந்து எங்கள் வீடு ரொம்ப பெருசாக கிடையாது, ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு தான். அதில் தான் ஒரு கிச்சன், ஒரு ரூம்பு. நான் எப்போவுமே ஆட்டுத்தொழுவில் தான் தங்கியிருப்பேன். ஏன்னா வந்து முன்னாடி வீட்டில் தங்கியிருந்தேன். இப்போ ஆட்டுத்தொழுனா எப்போவுமே ஆண்டோட பேசி இருக்கிறதுனால அப்படியே ஆட்டுத்தொழுவில் தான் தங்கியிருப்பேன். அப்போது எங்கள் அப்பா ஆட்டுத்தொழுவில் வந்துட்டு நீ நான் மருந்தை குடிக்கத்தான் போகிறேன், என் பொண்டாட்டி என் பிள்ளைக்கும் என் மகளும் வந்திருக்கா, நான் சேர்ந்து குடிக்கத்தான் போகிறேன் சொல்லி எங்கள் அப்பா மிரட்டுறாரு. இப்போ எங்கள் அப்பா கத்தம் போட்டோன்னையும் தெருவில் இருக்க எல்லாரும் கூட்டிட்டாங்க. எங்கிட்ட சொல்கிறாங்க, சே மகேந்திரா உனக்கெல்லாம் அறிவே இல்லை மகேந்திரா, நல்லா தானே இருந்த, எப்போ குடிச்சிட்டு அலையும்போது நல்லா இருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் சொன்னாங்க, நல்லா தானே இருந்த நீ, இப்படி திடீர்னு பைபிளை தூக்கிட்டா இந்த வேதத்துக்குள்ளே போயிட்டே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, உனக்கு அறிவு இல்லையா, இன்னைக்கு உங்கள் அப்பா நடு ரோட்டில் மருந்து வச்சு நிற்கிறான், உனக்கு அறிவு இல்லையான்னு எல்லாம் திட்டுறாங்க. அன்னைக்கு சொடலை இருந்தா இன்னைக்கு ராஜா இருக்கிறாரு. அப்போது என்னை திட்டின உடனே நேரம் என்ன பண்ணேன்னா, இந்த நேரத்தில் என் தங்கச்சி வேற வந்திருக்கா. என் தங்கச்சி எங்கள் அப்பா கையிலேருந்து மருந்து பாட்டில் அப்படி பிடுங்கினோடனே அவர் விடமாட்டேன் இவன் மயக்க மட்டும் விழுந்துட்டான். எங்கள் அப்பா சொல்கிறாரு, என் பிள்ளையை கொண்டுட்டான். நான் நிற்கிறது தொழுவுக்குள்ளே நிற்கேன். என் பிள்ளையை கொண்டுட்டான்னு சொல்லி என்னையும் இயேசுன்னு சொல்கிறார். நான் அழுதேன். உள்ள கட்டிலுக்கு முன்னாடி போயிட்டு என் டைரி எடுத்தேன். நான் அழுதேன். எஸ்ப்பா, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை எனக்கு வெளிப்படுத்தினீர். நான் உண்மை தேடலை, என்னை தேடி வந்தீர். நான் உமக்கு உண்மை அல்ல, ஆனால் நீ எனக்கு எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு எனக்கு தெரியும். என் உள்ளத்தை திறந்தீர். நீர் உயிருள்ள தேவன் என்பதை எனக்கு வெளிப்படுத்தினது உண்மையானால் நான் என் தாய் தகப்பனுக்கும் ஆண்டவர் நீர் யார் என்பதை காண்பிக்கணும். உம்மையும் என்னையும் அவர்கள் தூசணமாய் காமித்திருக்கிறார்கள், பேசியிருக்கான்னு சொல்லி எழுதி வைக்கிறேன். எழுதி வச்சுட்டு நான் அன்னைக்கு 2 மணி 3 மணி ஆச்சு தூங்குறதுக்கு. அழுதுகிட்டே இருந்தேன்.
பைபிள் தான் கட்டி பிடிச்சிக்கிடுவேன். அப்பா மாதிரி அம்மா மாதிரி பைபிள் தான். நைட் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு 2016 வருஷம் ஏப்ரல் மாதத்தில் கோயில்பேட்டிலேருந்து ஒரு அண்ணன் ஒரு ஊழியத்துக்கு வாலண்டியராக கூப்பிட்றாரு. எனக்கு ஊழியம் தெரியாது, அதான் ஊழியம் எப்படின்னு தெரியாது. அப்போ கூப்பிட்றாரு. அப்போது எங்கள் அம்மா அப்பாட்ட வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன். அங்கே போயிருக்க நாட்களில் ஒரு வருஷம் அங்கே இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் 2017 ஸ்டார்டிங்கில் என்னை வெளியே வர சொன்னதுனால ஒவ்வொரு வருஷமும் அந்த 12 மணிக்கு நான் இந்த வருஷம் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அந்த வருஷம் மட்டும் ஆண்டவர் சொன்னார், நீ என் பாதத்தில் உட்காரணுன்ட்டார். அப்படி தான் கேட்டுச்சு எனக்கு, நீ என் பாதத்தில் அமர வேண்டும் அப்படின்ட்டார். அப்போது நேராக வெளியே வரேன். வெளியே வந்து அப்படியே அந்த கோயில்பேட்டில் ஒரு ரூமில் இருந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். இந்த நாட்களில் அந்த ஊழியத்துலேருந்து டெல்லியில் ஒரு 40 நாள் ஜெப ஊழியத்துக்காக அங்கே போய் தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு அந்த அண்ணன் என்னை ரெஃபர் பண்ணுறாரு. அவங்களே டிக்கெட் போட்டு, நம்ம டிக்கெட் போடுறதுக்கெலாம் வழி இல்லை, டெல்லி போகிற வரைக்கும் அவரே போட்டு என்னை கொடுத்து அனுப்புகிறார். அனுப்பினோடனையும் நேராக அங்கே போகிறேன் 40 நாள். இதுக்கு முன்னாடி, இந்த போகிறதுக்கு முன்னாடி என் தங்கச்சி எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் பேர் கனகலட்சுமி. அப்போது அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14-15 வயசுலேயே கல்யாணம் முடிச்சாச்சு. இப்போ அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு, டிப்ளமோ படிக்குது. ஒரு பையன் பெரிய பையன் ஆகிட்டான், அவன் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிறான். அந்தளவுக்கு என் தங்கச்சிக்கு, ஏன்னா நான் சின்ன பிள்ளை, அவள் சின்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ என் தங்கச்சிக்கு பயங்கரமாக இந்த காட்டு வேலை, அவங்களும் விவசாயம் தான், பயங்கரமாக தலைவலி வரும். அப்போயில் அந்த தலைவலி வந்துட்டால் உருளுவா, பெறலுவா, வாமிட் எடுப்பா. அப்படி தான் அவளுடைய நிலைமை. அப்போ என் தங்கச்சிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அந்த ஊழியத்துக்கு போனேன்ல, அப்போயில் அந்த ஜெபம் பண்ண ப்ரேயர் ஆயில் இருக்குல்ல, அந்த ப்ரேயர் ஆயிலை என் தங்கச்சி கையில் கொடுத்துட்டு நான் சொல்கிறேன், தங்கச்சி உனக்கு எப்போல்லாம் தலைவலிக்கோ, எப்போல்லாம் அந்த தலைவலி வருதோ அப்போல்லாம் நீ அண்ணன் கொடுக்குற இந்த ஆயிலை எடுத்துகிட்டு நீ ஒரு முறை அண்ணன் கும்பிடுற இயேசுவே, அண்ணன் கும்பிடுற கடவுளேன்னு சொல்லி நீ தலையில் போட்டுக்கோ. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர, எங்களை விட மோசமாக, அவங்களாம் சொந்தமாக கோயில் வச்சு அவங்களோட காட்டை சுற்றி அப்படி இருக்கும். அவங்களுடைய வழிபாடுகளாக ரொம்ப கொடூரமாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு கிடாய் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு கிடாய் வெட்டுவாங்க, ஒரு கிடாய் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இன்னமும் அப்படி தான் செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போது என் தங்கச்சிட்ட சொல்கிறேன், இந்த இதை கொடுத்துட்டு நீ இப்படி போட்டுக்கோங்கிறேன். அவளும் அதே மாதிரி காட்டு வேலைக்கு போவா, ட்ராவல் போனால் தலைவலி வரும். இந்த சூழ்நிலையில் அவள் இந்த தலையில் அப்படி போட்டுக்கிடுவா. போட்டுட்டு இந்த மாதிரி போடும்போது அவளுக்கு அந்த தலைவலி நின்றும். இந்த சமயத்தில் நான் டெல்லி போயிருக்கிறேன். டெல்லி போயிருக்க சமயத்தில் எங்கள் மாமா அவங்க பக்கத்து ஊருக்கு ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க. அந்த துஷ்டிக்கு அங்கே அந்த மரண வீட்டுக்கு அங்கே போயிருக்கிறார். அவள் போகும்போது எங்கள் மாமா அங்கே நல்லா குடித்தார். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா குடிப்போம், எங்கள் அப்பா, எங்கள் மாமா எல்லாருமே. உங்களுக்கு புரியலை பாருங்களேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஜெபம் பண்ணோன்னா சந்தோஷம் வரும், ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே குடிப்போம். அப்படி தான் போச்சு எங்கள் வாழ்க்கை. அப்போ எங்கள் மாமா ஃபுல்லாக குடிச்சிட்டார். குடிச்சிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் என் தங்கச்சிக்கு மாமாவுக்கும் பயங்கர கான்வர்சேஷனில் பயங்கர வாக்குவாதம், சண்டையாகி போச்சு. அந்த சண்டையில் என் தங்கச்சி சொல்கிறா, நீங்கள் வரதுக்குள்ளே நான் செத்துருவேன் அப்படின்னு என் தங்கச்சி சொல்கிறா. என் தங்கச்சி சொன்னோன்னே இவர் சொல்கிறாரு, நீ செத்து தொலைஞ்சாதான் எனக்கு நல்லதுங்கிறார் அப்படின்னு இவர் பேசுகிறார். 2 பேருக்கும் பயங்கர ஃபைட்டு. கடைசியில் என் தங்கச்சி ஃபோனை கட் பண்ணுறா. கட் பண்ணிவிட்டு நேராக ஓடி வரா. அவங்களும் விவசாயம் தானே, அவங்க வீட்டில் மருந்து, எப்போவுமே இந்த மருந்தெல்லாம் அந்த நாங்கள் வந்து வானம் பார்த்த காடு, அவங்க வந்து கிணத்து பிஞ்சை, அவங்க வந்து மிளகு செடியெலாம் விதைக்கிறாங்க, மிளகா செடி. அப்போ அதுக்கு மருந்து எடுத்து வச்சு ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக ஒரு சர்பத்து கிளாஸில் ஊற்றிட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு என் யாவு வந்திருக்கு. என் யாவு வந்தோன்னையும் அவள் நேராக நான் கொடுத்த எண்ணெயை அந்த பூஜை ரூமில் வச்சுருந்துருக்கா. நேராக அந்த பூஜை ரூம்லேருந்து நேராக அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து அந்த எண்ணெயை அந்த மருந்தில் ஊற்றிட்டு அவள் சொல்லியிருக்கா, இது வந்து எனக்கு அதுக்கு பிறகு தான் சொன்னாங்க. அவள் சொல்லியிருக்கா, எங்கள் அண்ணன் கும்பிட்ற கடவுளே, என் 2 பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிருக்கு, என் பிள்ளைங்களை பார்க்கணும் எனக்கு ஆசை. ஆனால் என் கணவர் என்னை ஒவ்வொரு நாளும் அடிக்கிறாரு, திட்டுறாரு, ரொம்ப கேவலமாக பேசுகிறார். இன்னைக்கு கூட நீ இருக்காமல் செத்து போன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப பேசிட்டார். எனக்கு மனசில் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் என் பிள்ளைகளை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. நான் வாழணும், நான் உயிரோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் அண்ணன் கும்பிடுற கடவுளே இயேசுவே என்னை காப்பாற்றுங்க, இல்லைன்னா கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லி மருந்தோட எண்ணெயை ஊற்றி அதை மருந்தையும் எண்ணெயும் சேர்த்து குடிச்சிட்டேன். குடித்தா சாயந்தரம் எங்கள் மாமா ஒரு 3 மணிக்கு வரார். அந்த அடக்கலத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே ஃபுல் போதையில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு அசிங்கமாக ஒரு திட்டு, இந்த மகளே உயிரோடு இருக்கியா செத்துட்டியா, மருந்தை குடிக்க போகிறேன் வீராப்பா பேசுனேன், மருந்தை குடிச்சிட்டியான்னா என் தங்கச்சி அந்த வீட்டுக்குள்ளே 2 கதவு 2 வாசல், அதில் ஒரு வலது பக்கத்தில் உட்காந்துட்டு இப்படி கட்ட மாதிரி உட்காந்துட்டுருக்குறா. உட்காந்துருந்த உடனேயும் அப்போது எங்கள் அத்தை, எங்கள் மாமாவுடைய அம்மா நேராக உள்ளே ஓடி வந்திருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனேயும், அட சண்டாளத்தி பாதகத்தி
பருத்தி மூட்டையும் பைத்து மூட்டையும் தூக்கி தூக்கி பார்க்குறேன். பூனை தள்ளி விட்டுச்சா, எலி தள்ளி விட்டுச்சா, இன்றைக்கி இப்போ வரைக்கும் மருந்து வீசிக்கிட்டே இருக்க. இந்த பூனை தள்ளி விட்டுச்சான்னு சொல்லி நான் தேடினேன். இவ்வளோ நேரம் தேடினேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னையான்னு சொல்லி என் தங்கச்சி பக்கத்தில் வந்து பார்த்தா அவளும் ஆமாம் நான் தான் மருந்து குடிச்சுன்னு கட்டையாக அப்படி உட்காந்துட்டு ஒரு மாதிரி கறக்கமாக இருக்கா. நேராக அங்கேருந்து தூக்கிட்டு நேராக கோயில்பட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடி வராங்க. கரெக்டாக மணி 4:30 மணி. இவன் ஒரு மாதிரியா கொஞ்சம் மயக்கத்தில் அந்த மருந்து குடித்தோடனே இந்த பயத்தில் அப்படியே மயங்கிட்டான். அப்போது நேராக கொண்டு வராங்க. கொண்டு வந்தால் கரெக்டாக 4:30 மணிக்கு அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சுட்டு அந்த வாயில் டீப்பெல்லாம் போட்டுட்டு நேராக உள்ளே தள்ளி கொண்டு போகிறாங்க. அப்போ கொண்டு போகும்போது அந்த சமயத்தில் அந்த ஆஸ்பத்திரியில் டியூட்டி முடிஞ்சு போனால் அந்த டாக்டர் எம்டி டாக்டர் வந்து நேராக போனோன்னே என்னன்னு கேட்டிருக்காங்க. சூசைட் அட்டம்மெண்ட்டு மருந்து குடிச்சான்னு சொன்னேன். அவரும் என்ன நினச்சி அந்த பின்னாடியே போயிருக்கிறாரு. போயிட்டு இந்த கண்ணெல்லாம் இப்படி எடுத்து டெதஸ்கோப்பெல்லாம் வச்சு பார்த்துட்டு வாயெல்லாம் இப்படி திறந்து அதெல்லாம் இந்த குழாயெல்லாம் உள்ளே விட்டு பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவளுக்கு மருந்து தொண்டை வரைக்கும் வந்திருக்கு, வயிற்றுக்குள்ளே மருந்து இல்லை, அதனால் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு. உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இந்த மருந்தை ஏன்னா எங்கள் அத்தை மருந்து பாட்டிலோடு வந்துட்டாங்க. நம்ம ஊரெலாம் பாம்பு கொத்தினா பாம்போடு வந்துடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? மருந்து குடித்தா மருந்தோடு வந்துடுவாங்க. எந்த மருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லை, அதனால் அப்போது அந்த மருந்தை பாட்டு எடுத்த அந்த டாக்டர் சொல்லிக்காரு, இதை நீ 20 மில்லி குடிச்சிருந்தாலே 40 நிமிஷம் செத்துருவேன். இப்போ நீ குடிச்சு 3 மணி நேரம் ஆகுதுங்கிற. மருந்து வயிற்றில் இல்லவே இல்லை, உனக்கு எந்த ட்ரீட்மெண்ட் தெரியல, நார்மல் வார்டு மாற்றிட்டாங்க. நல்ல கவனிங்க. இப்போ என் தங்கச்சி மருந்து குடித்த விஷயந்தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும். ஆனால் மற்ற எந்த விஷயம் தெரியாது. நேராக எங்கள் வீட்டில் இருந்து கட்டப்பையில் துணி எடுத்துக்கிட்டு, அப்போ நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினாலே போர்வை சேலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் அப்படி வருவாங்க. ஏன்னா எப்படி போனால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் 10 நாள் ஆயிரும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்போ நேராக எடுத்துகிட்டு வராங்க. ஆட்டோ ஓட்டுனது என் ஃப்ரெண்டு. இப்போ எங்கள் அம்மாவும் அப்பாவும் அசிங்கமாக திட்டு எனக்கும் இயேசுவுக்கும். என்னைக்கு இவன் அறுதல் வேதத்தில் போனானோ அன்னைக்கே என் குடும்பமே போச்சு. இப்போ என் குடும்ப குத்து விளக்கையும் கொண்டுட்டான். இவன் என்னைக்கு இந்த இயேசுட்ட போனானோ அன்னைக்கே என் குடும்பம் விளங்காமல் போச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா திட்டிகிட்டே வந்திருக்கிறார். வந்தா நேராக ஓடி வந்து பார்க்குறாங்க. என் பாப்பா நான் அவசர சிகிச்சையில் நார்மல் வார்டில் இருந்திருக்கிறா. நேராக உள்ளே போயிட்டு எங்கள் அப்பா எங்கள் பாப்பாவை 2 திட்டு கண்டமானிக்கு திட்டிட்டு, ஏன் இப்படி செஞ்ச அறிவிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அவங்க அம்மா திட்டுறாங்க. திட்டினோடனே கொஞ்சம் நேரத்தில் திட்டி முடிச்சுட்டு எங்கள் மாமாவும் எங்கள் அத்தையெல்லாம் வெளியே போனோடனே எதுக்கு இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணேன்னு எங்கள் பாப்பாட்ட எங்கள் அம்மா அப்பாவும் உட்காந்து கேட்டிருக்காங்க. என் பாப்பா நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. இப்படி சொன்ன உடனே என் தங்கச்சி சொல்லியிருக்கா, அம்மா நான் உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு சத்தியம் பண்ணுறது சாதாரணமாக தானே பண்ணுவாங்க, கடவுள் சத்தியமாக சொல்கிறேம்மா, நான் மருந்தை குடித்தம்மா, டாக்டர் சொல்கிறாரு நான் மருந்தவே குடிக்கலங்கிறாரு, ஆனால் அண்ணன் கொடுத்தால ஒரு எண்ணெய் அதை ஊற்றிட்டு எங்கள் அண்ணன் கும்பிட்ற கடவுளை இயேசுவே என்னை காப்பாற்ற சொல்லி குடித்தேன், என் வயிற்றில் மருந்தே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட உடனேயும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சிச்சு. உடனே ஒரு 2 நாளில் என் பாப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நேராக எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜஸ்ட் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் டெல்லியிலேருந்து வரேன். உங்களுக்கு தெரியுமா அந்த சம்பவம்லாம் திரைப்படம் மாதிரி போட்டால் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அப்படி வரேன். வந்தோன்னையும் எங்கள் அப்பா இது வரைக்கும் என்னை முகமாக நான் இருக்கும்போது சாப்பிட்டேன்ற கேட்டது கிடையாது, கேட்க மாட்டேன். அவருக்கு எனக்கு எதிரியும் புதிரியுமா இருக்கும். அப்போ குடிச்சிட்டு பிடிக்காமல் இருந்தேன், இப்போ அவர் பிடிக்காது, சாமி கும்பிட்டு பிடிக்காதுன்னு விட்டேன். அதனால் எப்போ எதிரும் புதிரமாகவும் இருக்கும். ஏன்னா அப்படி ஏறி வரேன். எங்கள் அப்பா முதல்ல என்னை கூப்பிட்றாரு. பாஸ்டர், தம்பி இங்கே வா, இங்கே உட்காருன்னார். இது உங்களுக்கு வெயிட்டு கிடையாது, எனக்கு ரொம்ப வெயிட்டு. இதுவே எனக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. நான் என்னை இப்படி இறங்க பார்த்தாரு. என்னடா சாரத்தையே நெஞ்சில் தூக்கிட்டு இளைவான், இன்றைக்கி என்ன பேண்ட்டு போட்டிருக்கான், குல்லா போட்டிருக்கான், இன்றைக்கி சாக்ஸ் போட்டிருக்கான், ஒரு மாதிரியா வரான்னு என்னை பார்க்காரு. தம்பிங்க வான்னு உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா சொன்னார், தம்பி நீ கும்பிடுற சாமி தாண்டா உண்மையில் சாமின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உடனே 2வது வார்த்தை எங்கள் அப்பா சொல்கிறாரு, தம்பி உன் சாமி என் குடும்ப குத்துவிளக்கை காப்பாற்றிருச்சினார். ஏன்னா எங்கள் அப்பா என் தங்கச்சியை குடும்ப குத்துவிளக்கம் தான் சொல்லுவார். பொம்பளை பிள்ளை பார்த்தீங்களா, அந்த அப்பா அம்மார்களுக்கு பொம்பளை பிள்ளை ரொம்ப பிடிக்கும். அப்போது எங்கள் அப்பா அப்படி சொன்னார். உடனே எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் எதையுமே ஃப்ளூயண்ட்டாக சொல்ல வராது. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. நீ எதோ என்ன கொடுத்துட்டு போனியா, தங்கச்சி இந்த மாதிரி பண்ணாலாம், அந்த மாதிரி மாமா அப்படி சண்டை போட்டாங்களாம், இப்படியெல்லாம் நடந்துச்சான்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்ன உடனேயும் அப்படி எங்கள் வீட்டில் அந்த கட்டில் ஒரு 45 நிமிஷம் உட்காந்தேன். இயேசு எதுக்காக வந்தார், நான் எப்படி இருந்தேன், எனக்கு இயேசு என்ன செஞ்சார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இயேசு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறார், நீங்கள் இயேசுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி 45 நிமிஷம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொன்னேன்.
சொல்லிட்டு அடுத்த வாரமே துரிதப்படுத்தினேன். நேராக எங்கள் ஆலயத்துக்கு கூட்டு போய் சில வாரங்களிலேயே அவங்களே சொன்னாங்க, எங்களுக்கு ஞானஸ்தானம் வேணும்னு கேட்டாங்க. இன்றைக்கும் எங்கள் அம்மா அப்பா ஞானஸ்நானம் எடுத்து இன்றைக்கு எனக்கு ஜெபிக்கிற ஒரு தாய் தகப்பனார். இதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டுக்கு வரேன். ஆனால் அன்னைக்கு எங்கள் வீட்டில் தங்கினேன். என் தொழுவுக்கு போய் என்னுடைய டைரி எடுத்துட்டு அதில் எழுதுகிறேன், நீ ஜீவனுள்ள தேவன் என்றதை இப்போது எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீ வெளிப்படுத்தி அதை செய்தி என்று நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இப்படி பேனாவை மூடி வைக்கிறேன். என் உள்ளத்தில் ஒரு சத்தம் வந்துச்சு. எத்தனையோ நான் சினிமா பைத்தியம், நான் பயங்கர சினிமா பைத்தியம். சினிமாவில் ரொம்ப ஹீரோவை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அன்னைக்கு தான் நம்ம அப்பா எவ்வளோ ரியல் ஹீரோங்கிறத கண்டுபிடிச்சேன். அவர் சொன்னார், உன்னை எந்த மருந்து வச்சு அவன் மிரட்டினானோ அதே மருந்து வச்சு உங்கள் அப்பாவை தூக்கிட்டேன். ஹல்லேலூயா. மருந்தை வச்சு தான் எங்கள் அப்பா என்னைய ஏசப்பா விட்டு தூக்க நினச்சார். ஆனால் எங்கள் அப்பா அந்த அப்பா இந்த அப்பாவை மருந்து வச்சு தான் அவருக்குள்ளே தூக்கிட்டேன். ஹல்லேலூயா. எங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கும் ஆலயத்துக்கு என்னைய மாதிரி தான் முதல்ல போயிடுவாங்க. ஆலயத்தை தவறுவதில் அவங்க ஒரு வாரம் ஆலயத்துக்கு போகிறாங்க. நல்லா அதான் தங்கச்சி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, நான் பட் வர முடியல. இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கோங்க, வருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்களாம் நம்ம ஊர்லலாம் வேதக்காரங்களாக மாறிட்டோம்னா பாதராக மாறிடணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. இவன் மொட்டை பையலாக போயிட்டான், அவளை தான் இவனுக்கு எதுவுமே முடியாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஐசப்பாட்ட போயிட்டு ஒரு நாள் எனக்கு கல்யாணம் முடிச்சுங்கன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா பெத்த பிள்ளை தகப்பன்ட்ட போய் கல்யாணம் முடிச்சுன்னு சொன்னால் அப்பாவுக்கு அசிங்கம். சொல்லுங்கள், நான் கேட்க மாட்டேன். ஆனால் போய் சொல்லுவேன், ஏசப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியே அமைதியாக இருப்பார். 2022 நவம்பரில் ஆண்டவர் எனக்கு உணர்த்துறார், உனக்கு 2023 கல்யாணம்ன்ட்டு. ஒன்றுமே இல்லை, அதுவே ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. 7 நாள் உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எபிரேயர் 4:16 வழியாக கிருபாசன தண்டையில் துணிந்து சேரக்கடவாயின்னு சொல்லி ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த பொண்ணுக்கு ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தேன். அந்த கர்த்தர் கிருபையில் எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மனைவியை தந்தார். ஆண்டவருடைய இரக்கத்தினால் போன வருஷம் இந்த வருஷம் 2024 மே மாதத்தில் எனக்கு அற்புதமான ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். கிருபையாய் என் தெய்வம் விளங்காமல் போகிறவனா, ஒன்றுத்துக்கும் இல்லாத போய் 4 பேர்கிட்ட கையில் வெட்டுப்பட்டு சாக வேண்டியவனே, இல்லை வெட்டுப்பட்டு உள்ளே யாரையும் வெட்டிட்டு உள்ளே இருக்க வேண்டியவனே, இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு ஊழியக்காரனா, உங்கள் முன்னாடி ஒரு தேவனுடைய மனுஷனாக நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன்யா, என் ஃப்ரெண்டு கையில் இருக்கிற வேதத்தை தூக்கி வீசினேன். நான் இந்த வேதம் என்னை தூக்கி சுமக்குதுயா, என்னை எங்கெங்கெல்லாம் கொண்டு போத்துறீ. எனக்கு ஆசீர்வாதத்திற்கும் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்தார். ஒன்று எங்களுடைய ஐக்கியம் அந்த வசனத்தினால் வந்தது. இப்படி அநேக தகப்பன்மார் தாய்மார் எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேதம். எனக்கு ரொம்ப படிப்பறிவு கிடையாது, ரொம்ப நாலேஜ் கிடையாது, யாரையும் பரிசுத்தமாக பார்க்க தெரியாது, யார்கிட்டையும் முதிர்ச்சியாக பேச தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கூட உடுத்த தெரியாது. இந்த வேதம் எனக்கு ஒவ்வொன்றையும் கற்றுக்குதுச்சு. என்னை ஜீரோலேருந்து துவங்குச்சு, வேதம் ஜீரோலேருந்து துவங்குச்சு. 2014 அந்த மார்ச் மாதத்திலிருந்து ஆரம்பித்த அந்த தொடுதல் ஆண்டோட கிருபையில் இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் அப்படியே படிப்படியாய் தெய்வம் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இவை அனைத்துக்கும் ஒன்றுக்கும் நான் பாத்திரவான் அல்ல. இது எல்லாம் தெய்வத்தின் சுத்த கிருபை. நல்ல கையை வைத்து அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணு, நல்ல கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணு. நான் ஒன்று சொல்கிறையா, என்னைய விட இன்னும் எத்தனையோ மோசமானவங்க நம்ம வீட்டில் நம்ம தெருக்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று நான் சொல்லுவேன், என்னையவே மாற்றிருக்கிறதுனால எந்த மனுஷனையும் இவர் கர்த்தர் மாற்ற முடியும். உங்கள் பிள்ளை, உங்கள் உறவு, உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருக்கட்டும், எந்த மனுஷனையும் அவன் உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒரே ஒரு வெளிச்சம் இயேசுவாகிய வெளிச்சம் மாத்திரமே. நான் அந்த லைனில் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இயேசுவே உண்மையுள்ள தெய்வம். 331 கோடி தேவர்களை தினமும் தண்ணியை குடிக்கிற மாதிரி தேடிட்டு இருந்தேனா,
அவ்வளோதான் தீவிரமாக தேடுவேன். ஆனால் நான் சொல்கிறேன், தாழ்மையோடு சொல்கிறேன், இந்த இயேசு ஒரு நாள் என்னை தேடி வந்தார், என் உள்ளத்தை திறந்தார், அவர் வெளிச்சம் எனக்குள் வந்தது, அவரை அப்பா என்று காண எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையின் தூஷணங்களும் அசுத்தங்களும் அக்கிரமங்களும் விலகி என்னை தெய்வம் இன்றைக்கு அவருக்கு சொந்த மகனாய். எல்லாத்தோட ஒன்று சொல்லுவேன், மிலிட்ரிக்கு போகணும் ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப வெறி பிடிச்சி தெரிவேன். ஆனால் போய் நின்னோம்னா அந்த கம்பிக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்காது. அந்த எடுக்கிற போலீஸ்கார் என்னை பார்ப்பார், இப்படி அந்த மிலிட்ரிக்கார், உனக்கெல்லாம் அது நியாயமாக இருக்கா, மனசாட்சி இருக்கா, இங்கெல்லாம் வரலாமான்னு பார்ப்பார். ஏன்னா கம்பி இங்கே இருக்கும். நானும் விடுவதில்லை. திருநெல்வேலி செலெக்ஷனில் அதிகாலையில் போகிறேன், டக்குன்னு போனேன், டம்முன்னு தட்டிடுச்சு. இருட்டுக்குள்ளே போன்னு அனுப்பிட்டாங்க உள்ளே. ஏன்னா கூட்டம் நிறையா, 170 மேலே வச்சுருக்காங்க. நம்ம இப்படி டம்முன்னு தட்டினோன்னே உள்ளே போன்ட்டாங்க. ஆனால் உள்ளே போய் கேமராலாம் இருக்குது, 167 தான். 167 கழிக்க முடியாது. நம்ம அப்படியே அந்த 167 ஜஸ்ட்டில் கிடக்குறேன். அப்போது என்னை உள்ளே எடுத்துட்டாங்க. என்னென்னமோ பண்ணேன், பிசிக்கல்லாம் அடித்தேன், மெடிக்கல் அடித்தேன், எல்லாத்துலேயும் ஃபிட்டானேன். எனக்கு பெரிய டேஞ்சரே படிப்பு. போனால் எனக்கு தெரியல, தமிழ் தெரியல, இங்கிலீஷ் தெரியல. அங்கே இங்கிலீஷ் தான் எக்ஸாமு. அப்போ நான் பார்த்தேன், யோசித்தேன். ஒரு அப்பையில் வந்து ஆண்டவர் தெரியாதில் ஒரு சீனிக்கல் இருந்துச்சு. அந்த சீனிக்கல் எடுத்தேன், பேனா எடுத்து 4 பக்கம் கிறுக்குனேன், கிருன்னு தூக்கி போட்டேன். எந்த சைடு எது விடுதோ ஏபின்னு அடித்தேன். இப்படி தான் அடித்தேன். அடிச்சுட்டு நேராக வந்தேன். அப்போயும் ஒரு நம்பிக்கை, எப்படியாவது அவன் கொடுத்துருவான். அப்போ நம்பிக்கை, பயங்கர நம்பிக்கை இருப்பேன். அப்போது அதை செஞ்சிருவேன். ஏன்னா பொறுத்தனை அடுக்கும் இல்லை, நீ அதை செஞ்சுட்டேன்னா உனக்கு கோயில் கட்டி கொடுத்துருவேன், உனக்கு அதை தந்துடுவேன், தலையில் உனக்கு குள்ள எடுத்து வச்சுருவேன் அப்படின்னு பொறுத்தனை அடுக்குவேன். எப்படியா ஏமாற்றி பறைக்காவது உள்ளே போயிடணும்னு ஒரு ஆசை. புரியல உங்களுக்கு? ஆனால் ஏசுவை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ திருச்சியில் செலெக்ஷனுக்கு எனக்கு ரிசல்ட்டு வருது. உள்ள போகிறேன், அங்கேயும் வரிசையில் நிற்கிறேன். சைடில் ஒரு குட்டி விநாயகர் இருக்குது. நான் சொல்கிறேன், எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கார், ஃபிட் அன்ஃபிட், ஃபிட் அன்ஃபிட், ஃபிட் அன்ஃபிட். ஃபிட்டுன்னு சொல்கிறவன் இப்படி போகணும், அன்ஃபிட்டுங்கிறது இப்படி போகணும். நான் போயிட்டு இப்படியே சொல்லிட்டு இருக்கேன். பக்கத்து விநாயகர் பார்க்கேன், விநாயகா என்னை மட்டும் ஃபிட்டுன்னு சொல்லிட்டா இங்கே உனக்கு ஒரு கோயில் உண்டாயிரும் அப்படிங்க. அங்கே சொல்கிறேன். இப்படி போன உடனேயும் அப்படி சொல்கிறேன். அப்படி சொன்னே இப்படி போனே என்னை இப்படி பார்த்தார், அன்ஃபிட் அப்படின்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நேராக திருச்சி பஸ் ஸ்டாண்டு போனேன். பாஸ்டர் போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா, திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அந்த 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 இதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. உள்ளே போனேன். இத்தனை நாள் தண்ணி ஊற்றி அடிப்பேன், இப்போ ராவா அடித்தேன். ஃபுல்லாக ராவா குடித்தேன். குடிச்சிட்டு, ஏன்னா ஊரில் மிலிட்ரிக்காரனை ஆயிரம் ரொம்ப ஆடிட்டேன். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கிட்டேன். மிலிட்ரி ஆறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு சரக்கு பாட்டி வச்சுட்டேன். இனி ஊருக்குள்ளே போனால் கேவலம், இனி ஊருக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அடிக்கேன். 2 பாட்டில் அடித்தேன். அடிச்சுட்டா எங்கள் ஊர் பக்கத்தில் கள்ளிக்கூடத்துலேருந்து சுரேஷ்னு ஒருத்தன் என் கூட படித்தவன். அவன் ஒருத்தன் நான் தான் 10th படிச்சுட்டு போனேன். அவன் பிஇ முடிச்சுக்கான், அங்கே வந்திருக்கான். அவனுக்கும் பிட்டு அன்பிட்டு. அவன் என்னைய பார்த்தான், இல்லை என்னடா இப்படி குடிக்கன்னு கைத்தாங்களாக கூட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்தான். கடைசியில் விடிஞ்சு பார்த்தா எங்கள் ஊரில் இறக்கி விட்டான். எனக்குன்னா அப்படியே ஒரு மாதிரியா இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்குறான், கேவலமாக இருக்குது. இதுதான் என் வாழ்க்கை. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, எந்த குவாலிஃபிகேஷனும் என்கிட்ட பார்க்கல. உயரம், அழகு, அறிவு எதையும் பார்க்கல. பரலோகம் எனக்கு வேலை போட்டு கொடுத்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மட்டும் மிலிட்ரிக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி பல மகேந்தனை கெடுத்திருப்பேன், பலரை கெடுத்திருப்பேன், குடிக்க வச்சே கெடுத்திருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா என்னைய, நான் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்கிறேன், மிலிட்ரிக்கு போகாதுக்கா ஸ்தோத்திரம். சில வேலை கிடைக்கலன்னு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த வேலை கிடச்சின்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே திமிர் மேட்டிமைக்கு அளவு இல்லை, ஏற்கனவே திமிர் பிடிச்சி அலைஞ்சேன். இதில் மிலிட்ரி வேலை கிடச்சிச்சு வச்சுக்கோங்களேன், அது லைஃப் செட்டில் பார்த்தீங்களா, அவளை தான் பாதியிலே செத்துருப்பேன். ஆனால் தெய்வம் எனக்கு அந்த வேலையை கொடுக்காம என்னை நேசித்து பரலோக கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து எனக்கு சைன் பண்ணி என்னோட ஊழியக்காரன் அமர்த்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் என்ன ஊழியம் ஊழியன்னு திரிகிற, இவ்வளோ நாள் ஒண்டி கட்டி அலைஞ்ச, இப்படி ஊழியம் தெரிஞ்சிட்ட, இன்னைக்கு கல்யாணம் முடிச்சிட்ட, அடுத்து உன் ஒய்ஃப் வர மாசமாக இருக்கா, என்ன செய்ய போகிற, ஊழியத்தை என்ன உனக்கு தரம் போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறார். எனக்கு எப்போயுமே மிலிட்ரிக்கு தான் கனெக்ட் பண்ணுவேன். மிலிட்ரியில் மீசை வச்சா 3000 ரூபா கூட கொடுப்பாங்களாம், பிள்ளை பிறந்தா 5000 ரூபா கூட கொடுப்பாங்களாம். உலக கவர்மெண்ட்லேயே மீசை வச்சதுக்கும் பிள்ளை பிறந்ததுக்கு 5000 கூட கொடுத்தா இது எப்படிப்பட்ட கவர்மெண்ட்டு? எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும் சரி, எத்தனை பிள்ளை பிறந்தாலும் சரி, என் கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடியே சம்பளத்தை கூட்டிடும். புரியல உங்களுக்கு?
அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் நானாக தான் உபவாசம் இருந்திருக்கேன். எங்கள் அப்பா என்னை ஒரு நாளும் பட்டினிப்பட்டது கிடையாது. அல்லேலூயா. கிருபையாக கர்த்தர் நடத்துகிறா, ஒரு குறை இல்லை. எங்கள் அப்பா என்னை நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இவரை நம்பி பாருங்க, முழுசாக நம்பி பாருங்க. இந்த இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், இதை கவனிச்சுட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், இந்த இயேசுவை போல வேறு ஒரு தெய்வம் இல்லை. இவரே தெய்வம். அல்லேலூயா. யாரும் எனக்கும் எதையாவது கொடுத்து என்னை மாற்றுறதுக்கு நான் ஆளே கிடையாது. எண்ணத்தை கொடுத்து என்னை மாற்றவே முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ விரோதியாக இருந்தவன். ஆனால் ஒன்று, அவர் உண்மை உள்ளவர் என்பதை என் உள்ளத்தை திறந்து அவருடைய அன்பினால் எனக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அவருடைய அதிசயங்களால் நிறைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன் கவனிங்க, ஏதோ ஒன்றை மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணலை. நான் 331 கோடி தேவலை பார்த்துட்டு தான் இது வந்த உடனே எனக்கு டக்குன்னு புரிஞ்சிச்சு, இதுதான் கரெக்டுன்ட்டு. ஆகையினால் நான் சொல்கிறேன், என்னை வாழ வைத்தவர், என்னை ரட்சித்தவர், போதை பழக்கொழுந்து விடுவித்தவர், வெட்டுப்பட்டு ரோட்டில் அடிபட்டு என்னுடைய சரீரத்தை அள்ள வேண்டிய நிலையில் இருந்த என்ன இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு ஊழியக்காரனாய் நிறுத்தி இருக்கிற இந்த தெய்வமே உண்மையுள்ள தெய்வம். இவரே ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிச்சயம் இதே போல இந்த மார்த்தாண்டத்தில், இந்த ஆத்தூரில், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் நிச்சயம் பலரை கர்த்தர் எழுப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்படி உண்டாகட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்து.